ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். ஒரு நாளைக்கு வருஷப்பிறப்பு. இன்னைக்கு இந்த தமிழ் வருஷத்தினுடைய கடைசி நாள். இந்த நாள்ல இவ்வளவு பேர் இந்த இடத்துல கூடியிருந்து ஒரு சொற்பொழிவை கேட்பதற்கும் ஆட்டுவதற்கும் வந்துள்ளார்கள். எல்லாரையும் இதுல வரவேற்கலாம். சாந்தினி இருக்கியாம்மா? ஓகே, ஆரம்பிம்மா. இப்ப நிகழ்ச்சியை நம்ம தொடங்குறோம். அடியன் ஆரம்பிம்மா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இன்று இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் என் தாய்க்கும் என் பெரியமாவுக்கும் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்புக்குரிய குருவுக்கும் குழுவுக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியை இறை வணக்கத்துடன் துவங்கலாம். அதற்கு வைஷ்ணவியை அழைக்கிறேன். ரத்ன ஊஞ்சலில் ஆடினாள் பத்மாசுதனை பாடினாள். ரத்ன ஊஞ்சலில் ஆடினாள் பத்மாசுதனை பாடினாள். முத்து சரங்கள் குலுங்கிட ரத்ன மாலை அசைந்திட. முத்து சரங்கள் குலுங்கிட ரத்ன மாலை அசைந்திட. சுற்றிலும் சகிகள் விளங்கிட மெத்தவும் பதுராம்பிகே. சுற்றிலும் சகிகள் விளங்கிட மெத்தவும் பதுராம்பிகே. ரத்ன ஊஞ்சலில் ஆடினாள் பத்மாசுதனை பாடினாள். ரத்ன ஊஞ்சலில் ஆடினாள் பத்மாசுதனை பாடினாள். மதிமுகம் மந்தஹாசமாய் மன்னனிடத்தில் நேசமாய். மதிமுகம் மந்தஹாசமாய் மன்னனிடத்தில் நேசமாய். பாஸ்கரன் புகழ் பிரகாசமாய் பரதேவதையுல்லாசமாய். பாஸ்கரன் புகழ் பிரகாசமாய் பரதேவதையுல்லாசமாய். ரத்ன ஊஞ்சலில் ஆடினாள் பத்மாசுதனை பாடினாள். ரத்ன ஊஞ்சலில் ஆடினாள் பத்மாசுதனை பாடினாள். நன்றி வைஷ்ணவி. திருமாலின் அருட்புகழை மக்களுக்கு சொல்லி நல்வழிப்படுத்துவதற்காக மானிடப் பிறவி எடுத்த பன்னிரு ஆழ்வார்களையும் போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சியை துவங்க உள்ளோம். போதமிகும் பொய்கையார் பூதத்தார் வாழியே. புகழ் பேயார் வழிசெயற்போன் புத்தூரன் வாழியே. நாதமுனித்தொழுங் குருகை நாவீரன் வாழியே. நற்பாணன் கொல்லிநகர் நாதனார் வாழியே. ஆதரிக்கும் தொண்டரடிப் பொடி தாள்கள் வாழியே. அருட்கலியன் மதுரகவி ஆண்டாளும் வாழியே. ஏதமற்ற 4000 பணுவல் வாழியே. இவர் உதித்த நாள்மாத மெழிற்பதியும் வாழியே. தர்மத்தை நாட்டுவதற்காக பெருமாள் தசா அவதாரம் எடுத்தார். தர்மத்தின் வழியில் நடப்பதெவ்வாறென்று தானே நடந்து காட்டியது ராம அவதாரம். தர்மத்தின் வழியை சொல்லி நடத்தினார் கிருஷ்ண அவதாரத்தில். ஆணவத்தை அடக்கி தர்மத்தை நிலைநாட்ட எடுத்த அவதாரம் வாமன அவதாரம். தன்னுடைய பக்தனை காக்க எடுத்த அவதாரம் நரசிம்ம அவதாரம். இவ்வாறாக எல்லோருக்கும் தெரிந்ததுதான் தசா அவதாரம். ஆனால் ஏன் மீண்டும் அதை பற்றி பேசுகிறோம்? பெரியாழ்வார் குறிப்பிடுகிறார், தங்கத்தை தரம் பார்க்க உரைக்கல்லில் உரைப்பது போல் தங்கம் போன்ற இறைவனைப் பற்றி என் நாவாகிய உரைக்கல்லில் உரைப்பதனால், அதாவது சொல்லுவதால், இறைவனை என் மனதில் உறையும் பாக்கியம் பெற்றேன். என்னையும் இறைவனிடத்தில் சமர்ப்பித்து விட்டேன். உன்னைக் கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் உன்னில் இட்டேன். நாமும் அத்தகைய பாக்கியம் பெற இத்தகைய நிகழ்ச்சிகள் மூலம் இறைவனின் புகழை நம் நாவில் உரைப்போம். இறைவனை நம் மனதில் உறையும் பாக்கியம் பெறுவோம். இப்பொழுது நம் குருவை எல்லோரையும் ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை துவங்க வைக்குமாறு அழைக்கிறேன். அடியன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நம்ம கருத்துல பேசலாம். இப்ப நேரடியா நிகழ்ச்சிக்கு போயிடலாம். பேச வந்திருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது ஒருவராக அழைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பேச்சாளர்கள் அனைவரும் அவர்கள் கருத்துக்களை 8 நிமிடத்திற்கு மிகாமல் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அனைவரும் அவர்களுடைய கருத்துக்களை
சொற்பொழிவின் முடிவில் பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் ஜெயா அவர்களை அழைக்கிறேன். மதிப்பிற்குரிய குருமாமி அவர்களுக்கும் ஆழ்வார் குடும்பத்தில் உள்ள அத்தனை பக்தாளுக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் லீலைகளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூறலாம் என்று முன்வந்துள்ளேன். हे गोपालक हे कृपा जलनिधे हे सिंधु कन्यापदे हे हंस्कांदक हे गजेन्द्र करुणा पारीण हे माधव हे रामानुजा हे जगद्रय गुरो हे पुंडरीकाक्षमां हे गोपी जननाद पालय परं ஞானாமிரத்வம் வினா. ஆண்டாள் கிருஷ்ணரை திருப்பாவையில் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை என்று சொல்கிறாள். அதாவது மண்ணு என்றால் நிலைத்து இருக்கக்கூடியது என்று பொருள். பகவான் எப்பொழுதும் நிலைத்து இருக்கக்கூடிய வடம்போல் மண்ணி இருப்பான். வடம் என்றால் ஆலமரம் போல் உறுதியானது. வடமதுரையில் மண்ணி இருப்பவன் என்று பொருள். துருவனுக்கு பகவான் காட்சி கொடுத்த இடமும் வாமன அவதாரத்தின் போது பெருமாள் தபசீர்ந்த இடமும் வடமதுரை. அந்த வடமதுரையில் கிருஷ்ணர் அவதாரம் பண்ணினார். கிருஷ்ணர் பூமியில் அவதாரம் பண்ணும் போதே பூமி பாரத்தை குறைக்கிறேன் என்று சொல்லி அவதாரம் செய்தார். லீலைகள் செய்து பண்டிதர் மனத்தையும் கவர்ந்து பாமரர்களையும் கவர்வதற்காகவே அவர் லீலைகள் புரிந்தார். அவருடைய லீலையில் தத்துவத்தையும் வைக்கின்றார். அவதார லீலை பெரியாழ்வார் பாசுரத்தில் வர்ணிக்கிறார். வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்ததனில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்தல்தாயிற்றே. கண்ணன் 4 சதுர்புஜங்களோடும் சங்கு சக்கர கதையோடும் தோன்றினார். தாமரை கண்களோடும் வந்தார். எல்லா அவதாரத்திலும் பகவானுடைய கண்ணை தாமரையோடு வர்ணிக்கிறார்கள். தாமரைக்கு அத்தனை பெருமை. கண்ணன் மகாலட்சுமியோடு கூடிய அவதாரம் செய்தார். அதாவது நாம் பிராட்டியோடு கூடிய பகவானை தியானம் செய்ய வேண்டும். நீலமேக சியாமளன் கார்மேக வண்ணனாய் கண்ணன் அவதாரம் செய்தார். கார்மேகம் எப்படி மழை பொழியுமோ அதே போல் கருணை மழை பொழியவே கிருஷ்ணர் அவதாரம் செய்தார். அவர் திருமேனியிலேயே இவ்வளவு தத்துவம் உள்ளது. கிருஷ்ணரை பார்த்து தேவகி, கண்ணா 4 புஜங்களோடு பிறந்துள்ளாயே, உன்னை பார்த்தால் ஹம்சன் புரிந்து கொள்வானே என்றாள். அதனால் எல்லா குழந்தைகளையும் போல் நீ இருக்க மாட்டாயா என்று கேட்டாள். உடனே கிருஷ்ணர் தன் 2 கைகளையும் மறைத்து கொண்டு சாதாரண குழந்தையை போல் காட்சி அளித்தார். உடனே கிருஷ்ணர் வசுதேவரிடம், என்னை கோகுலத்தில் கொண்டு விடுங்கள், அங்குள்ள மாயா தேவியை இங்கு கொண்டு வரவும் என்று கூறினார். கிருஷ்ணரை வசுதேவர் தூக்கும் போது அவர் கையில் உள்ள விலங்குகளெல்லாம் தானே அருந்தன. கதவுகள் திறந்தது. அனைவரும் யோகமாயால் உறங்கிவிட்டார்கள். அதனால் அது ஒப்பற்ற இரவு எனப்படுகிறது. அதனால் தான் அதை ஆண்டாள் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் என்று திருப்பாவையில் கூறுகிறாள். 4 பேர் மாத்திரம்தான் விழித்திருந்தார்கள். தேவகி, வசுதேவர், துர்க்கை, கிருஷ்ணர். விலங்குகள் எல்லாம் அருந்தன. இதில் பகவான் என்ன தத்துவத்தை கூறுகிறார் என்றால், நான் பிறவி என்னும் விலங்கை அறுப்பதற்காகவே அவதாரம் செய்தேன் என்று தத்துவத்தை உணர்த்துகிறார். அடுத்து வசுதேவர் கூடையில் கிருஷ்ணரை எடுத்து செல்லும் போது ஆதிசேஷன் குடை பிடிக்கிறார். இதை பெரியாழ்வார், சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீள்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம், பூம்பொட்டாம், புல்கும் அணையாம் திருமார்பு என்று வர்ணிக்கிறார். ஆதிசேஷன் குடைப்பிடிக்கும் போது அதன் தலையில் உள்ள ரத்தனங்கள் எல்லாம் ஒளிகாட்டுகின்றன. திக் தேவதைகள் வழிகாட்டுகின்றன. கருடர் பின்னால் இறக்கைகளை அடித்து கொண்டு வேத பாராயணம் சொல்லிக் கொண்டே வருகிறார். யமுனையில் தண்ணீர் பிரவாகமாக ஓடுகிறது. உடனே கிருஷ்ணர் என்னை நினைத்து கொண்டு யமுனையில் இறங்கும்படி வசுதேவரிடம் கூறுகிறார். கிருஷ்ணா என்று கூறிக்கொண்டே யமுனை இறங்குகிறார் வசுதேவர் யமுனையில். யமுனை தலைவரை வந்து குழந்தையின் பாதத்தை தொட்டு வசுதேவருக்கு வழிவிடுகிறது. இதை வேதாந்த தேசிகர் யாதவாபியுதயம் என்ற நூலில் அற்புதமாக கூறியுள்ளார். அதாவது யமுனை கிருஷ்ணர் பாதத்தில் பட்டு வழிவிட்டது போல் நாம் கிருஷ்ணரை பற்றி கொண்டால் பிறவி என்ற பெருங்கடலை தாண்டி விடுவோம் என்று பெரியாழ்வார் தன் பாசுரத்தில் கூறுகிறார். சகடாசுரன் என்ற அசுரன்
அவர் கிருஷ்ணர் படுத்திருந்த தொட்டிலின் பக்கம் இருந்த பழைய மாட்டு வண்டியில் மறைந்து கொண்டு குழந்தையின் தொட்டிலை மோதிவிட வேண்டும் என்று திட்டம் போட்டான். அப்போது குழந்தை காலால் வண்டியை தட்டிவிட்டது. அப்போது அந்த வண்டி தடதடவென விழுந்தது. அதிலிருந்த சகடாசுரன் கிருஷ்ணர் பாதம் பட்டவுடன் மோட்சமடைந்தான். இதை ஆண்டாள் திருப்பாவையில் கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி என்று கூறுகிறாள். பகவான் திருவடி மோட்சம் தரக்கூடியது. அதனால் கண்ணன் திருவடியை பற்றி கொண்டால் நாம் மோட்சம் அடையலாம். பலராமன் யசோதையிடம் கிருஷ்ணர் மண்ணை சாப்பிடுகிறார் என்று கூறினார். உடனே யசோதை கிருஷ்ணரை வாயை திறக்கும்படி கூறுகிறாள். அப்போது கிருஷ்ணர் வாயில் 7 லூகமும் கோகிலமும், அதில் கிருஷ்ணரும் அதில் யசோதையும் ஆடு மாடுகளும் எல்லாமே தெரிகின்றன. உடனே யசோதை இவள் என் பிள்ளையே இல்லை, பகவானே என்கிறாள். அதை மறைப்பதற்காக கிருஷ்ணர் யசோதைக்கு உடனே அதை மறக்க செய்கிறார். எப்படிப்பட்ட லீலை! இதில்தான் பகவான் என்று அவர் தன்னை காட்டுகிறார். வெண்ணெய் திருட்டு. கிருஷ்ணரை நவநீத சோரன் என்பார்கள். நம் உடல்தான் பானை, மனம்தான் வெண்ணெய். அந்த வெண்ணெயை திருடுகிறான் கிருஷ்ணர். அதனால் நம் மனத்தை வெண்ணெய் போல் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம் உள்ளத்தை தான் திருடுகிறான். இதை திருப்பானாழ்வார் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே என்று சொல்கிறார். அனைவரும் பகவானுடைய சொத்துக்கள். அதனால் கிருஷ்ணர் வெண்ணெய் திருடுகிறான் என்று சொல்கிறோம். இந்த வெண்ணெய் திருட்டு கதையை கேட்டால் நம் பாவமெல்லாம் கடிந்துவிடும். அந்த வெண்ணெயை திருடி கிருஷ்ணனே சாப்பிடவில்லை, தன் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்கிறான். வெண்ணெய் என்பது ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவை அடியார்களிடம் கொடுக்கிறான். அந்த அடியார்கள் யார் என்றால் நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், ராமானுஜர், திருப்பானாழ்வார் போன்ற ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்களுக்கு ஆழ்வார்களுடைய பக்தர் என்று நம் ஜீவாத்மாவை அவர்களிடம் கொடுக்கிறார். காளிய நர்த்தனம். காளிய நர்த்தனத்தை கூறத்தாழ்வார் பாடியுள்ளார். நம் மனத்தை கிருஷ்ணர் காளிங்க நர்த்தத்தினால் அடக்குகிறார். நம் உடலை கேசிவதத்தால் அடக்கினார். கண்ணபிரான் திருவடி பற்றி கொண்டால் புலன் அடக்கம் செய்யலாம். ததிபாண்டவன் கதை. யசோதை கிருஷ்ணரை தேடிக்கொண்டு வருகிறாள். அப்போது கிருஷ்ணர் ததிபாண்டவனிடம் எனக்கு ஒளிந்து கொள்ள இடம் கொடு என்று கேட்கிறார். அப்போது அந்த ததிபாண்டவன், இந்த பானையில் மோர் இல்லை, இதில் நீ ஒளிந்து கொள் என்று கூறுகிறார். அப்போது கிருஷ்ணரும் அந்த பானையில் ஒளிந்து கொள்கிறான். பானையை ததிபாண்டவன் மூடிவிடுகிறான். யசோதை, இங்கு கிருஷ்ணர் வந்தாரா என்று கேட்கிறாள். இங்கு கிருஷ்ணர் வரவில்லை என்கிறான். யசோதை போனவுடன் கிருஷ்ணர் பானையிலிருந்து டொக் டொக் என்ற சப்தம் கேட்கிறது. உடனே ததிபாண்டவனும் திறந்து விடுகிறான். எனக்கும் என் பானைக்கும் நீ மோட்சத்தை கொடு என்று ததிபாண்டவன் கிருஷ்ணரிடம் கேட்கிறான். ஏனென்றால் அவன் கிருஷ்ணரை பகவான் என்று புரிந்து கொண்டான். ததிபாண்டவனுக்கும் கிருஷ்ணர் மோட்சத்தை, அந்த பானைக்கும் ததிபாண்டவனுக்கும் சேர்ந்தே மோட்சத்தை கொடுக்கிறார். இதன் மூலம் என்ன தெரிகிறது என்றால், முக்தியடைய ஆசைதான் வேண்டும். இதைத்தான் ராமானுஜர் கூறுகிறார். கண்ணன் என்றால் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வருகிறதா, அதுதான் தகுதி. ஆசைப்பட்டால் முக்தி கிடைக்கும். வஸ்திராபரணம். கோபிகைகள் தங்கள் வஸ்திரத்தை யமுனை கரையில் வைத்துவிட்டு நீராடுகிறார்கள். அப்போது கிருஷ்ணர் அந்த ஆடைகளை மரத்தில் மறைத்து வைக்கிறார். இதை ஜீவாத்மா பரமாத்மா என்ற நோக்கத்தில் நாம் பார்க்க வேண்டும். அதாவது கோபிகைகள் பகவானை 2 கரம் கூப்பி சரணாகதி செய்யும் போது கிருஷ்ணர் அந்த ஆடையை கொடுக்கிறார். ராஜக்கிரீடை. கிருஷ்ணரின் ராஜக்கிரீடையை தினமும் தியானித்தால் ஞானம் வளருமாம். கிருஷ்ணரை பற்றி எல்லா கோபிகைகளும் புகார் சொல்லும் போது கிருஷ்ணரை யசோதை கட்டி போட வருகிறாள். கண்ணினுள் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்பது போல் யசோதை உரலில் கிருஷ்ணரை தாம்பக்கயிற்றால் கட்டுகிறாள். அப்போது யசோதையால் கட்ட முடியவில்லை. கயர் குறைந்து கொண்டே வருகிறது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அப்போது கிருஷ்ணர், அம்மா, என்னை கட்டப் போகிறேன் என்று சொல்லு, உன்னால் கட்ட முடியும் என்று கூறுகிறார். யசோதை கிருஷ்ணரிடம் கேட்டவுடன் அவரை கட்ட முடிந்தது. இதைத்தான் தாயை குடல் வழக்கம் செய்த தாமோதரனை என்கிறார். அதனால் கிருஷ்ணரை தாமோதரன் என்று கூறுகிறோம். யசோதை போனவுடன் கிருஷ்ணர் அழுகிறார். அப்போது நந்தகோபர் அங்கு வருகிறார். கிருஷ்ணரை, ஏன் அழுகிறாய்? நான் உன் கட்டை அவிழ்த்து விடுகிறேன் என்று அவிழ்த்து விடுகிறார். பின் கிருஷ்ணரிடம், உனக்கு பிடித்த நாவல் பழம் கொண்டு நாவல் பழக்காரி வந்திருக்கிறாள், நீ போய் வாங்கிக்கொள் என்று கூறுகிறார்.
உடனே குழந்தை கிருஷ்ணர் இரு கைகளிலும் தானியத்தை எடுத்துக்கொண்டு ஓடோடி வருகிறான். எல்லா தானியமும் கீழே கொட்டி விடுகிறது. கையை மட்டும் நாவல் பழக்காரியிடம் காட்டுகிறாள். கையில் சங்கும் சக்கரமும் தெரிகிறது. உடனே பழக்காரி புரிந்து கொள்கிறார். கிருஷ்ணா, நீ பகவான், நீ குழந்தை அல்ல. எனக்கு நீ மோட்சம் கொடு, நான் உனக்கு நாவல் பழம் கொடுக்கிறேன் என்கிறார். உடனே கிருஷ்ணர் மோட்சம் கொடுக்கிறார். அவளும் நாவல் பழம் கொடுக்கிறார். இப்படியாக கிருஷ்ணர் பல இடங்களில் தன்னை பகவான் என்று காட்டியுள்ளார். இதே போல் எத்தனையோ லீலைகள் கிருஷ்ணரை பற்றி கூறலாம். அதில் ஒரு சிலவற்றை மட்டும் இங்கு கூறி நான் விடைபெறுகிறேன். இதில் தவறிருப்பில் மன்னித்துக் கொள்ளவும். நன்றி, வணக்கம். மணமான வெண்ணெயை கிருஷ்ணர் திருடியது போல் உங்கள் பேச்சால் எங்கள் மனதை திருடிவிட்டீர்கள். அருமையான உரை, மனமார்ந்த பாராட்டுக்கள். அடுத்ததாக அருள்மொழி விஜயகுமாரை அழைக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. மதிப்பிற்குரிய குருமாமிக்கும் உடன் இருக்கும் பக்தாளுக்கும் என் முதற்கண் வணக்கம். நான் பேச இருப்பது மானிட பார்வையில் ராமனும் கிருஷ்ணனும். சில வரிகள் கூற உள்ளேன். ஸ்ரீ ராமநவமி ராமபிரான் அவதரித்த நாள். ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்த நாள் கிருஷ்ண ஜெயந்தி. ஸ்ரீராமர் திரேதாயுகத்தில் அவதரித்தார். ஸ்ரீ கிருஷ்ணர் துவாபர யுகத்தில் அவதரித்தார். ஸ்ரீராமர் பிறந்தது நடுப்பகல் வேளையில். ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்தது நடு இரவில். ஸ்ரீராமர் பிறந்தது அரண்மனையில், ஸ்ரீ கிருஷ்ணர் சிறைச்சாலையில். ஸ்ரீராமர் நவமி திதி புனர்வசு நட்சத்திரம் சுக்லபட்சம். ஸ்ரீ கிருஷ்ணர் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ணபட்சம். ஸ்ரீராமர் விஷ்ணுவின் 7வது அவதாரம். ஸ்ரீ கிருஷ்ணர் விஷ்ணுவின் 8வது அவதாரம். ஸ்ரீராமர் ராவணனை ஆயுதம் எடுத்து வதம் செய்தார். ஸ்ரீ கிருஷ்ணர் ஆயுதம் இல்லாமல் கம்சனை வதம் செய்தார். திரேதாயுகத்தில் ராமர் 2 யோகாவை அறிமுகப்படுத்தினார், கர்ம யோகம், பக்தி யோகம். துவாபர யுகத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் 3வது யோகாவை, பகவான் கிருஷ்ணன் ஞான யோகாவை பகவத்கீதை 13வது அத்தியாயத்திலிருந்து 18வது அத்தியாயம் வரை விளக்கியுள்ளார். ஸ்ரீராமர் ஸ்ரீ தாடகையை வதம் செய்தார். ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ பூதகியை வதம் செய்தார். ஸ்ரீராமர் தந்தை சொல் தட்டாதவர். அவர் பேச்சை கேட்கும் போது 24 வயது. ஸ்ரீ கிருஷ்ணர் தாய் சொல்லை தட்டாதவர். பிறக்கும் போதே 4 கைகளுடன் சங்கு சக்கரங்களுடன் இருந்தார். அதை மறைத்துக்கொள் என்று தாய் கேட்டபோது அவருக்கு பிறந்த குழந்தை அவர். இருவருமே தன் பெற்றோர்களை பிரிந்தே வாழ்ந்தனர். ஸ்ரீராமர் ஏகபத்தினி விரதர். ஸ்ரீகிருஷ்ணர் 8 முதன்மை பெண்களையும் 16,000 வரலாற்று நிகழ்வுக்காக 16,000 பெண்களையும் மணந்தார். ஸ்ரீராமர் தக்க வயதில் பள்ளிக்கு சென்று பாடம் பயின்றார். ஸ்ரீகிருஷ்ணர் நிறைய வருடம் பள்ளிக்கு செல்லவில்லை. அவர் பாடசாலை சென்று 64 நாட்களில் 64 கலைகளை கற்றார். ஸ்ரீராமர் ஒரு அவதார புருஷன் என்று எந்த ஒரு இடத்திலும் காட்டிக்கொள்ளவில்லை. மனித பிரவியாகவே வாழ்ந்தார். கிருஷ்ணர் எப்படி தேவைப்படும் இடங்களில்தான் ஒரு அவதார புருஷன் என்று வெளிப்படுத்தினார். கிருஷ்ணர் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், அது தர்மத்தை மிஞ்சாமல் தர்மத்தின்படி வாழ வேண்டும் என்பதே அவர் நோக்கம். ராமர் வைகுண்டம் சென்றபோது எல்லோரையும் உடன் அழைத்து சென்றார். கிருஷ்ணர் தான் தனியாகவே சென்றார். ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ராமன் பிறந்தது அரண்மனையில், கிருஷ்ணன் பிறந்தது கொடுஞ்சிறையில்.
ராமன் பச்சை நிறத்தழகன், கண்ணன் கருநீல நீலவண்ணன். ராமன் வில்லை கையில் எடுத்தான், கண்ணன் புல்லாங்குழல் பிடித்தான். ராமன் கீதையை மனம் முடித்தான், கண்ணன் கீதையை நமக்களித்தான். ஸ்ரீராமன் பிறந்தது நவமியிலே, ஸ்ரீகிருஷ்ணன் பிறந்தது அஷ்டமியில். ராமன் அம்பாலே மரம் பிளந்தான், ஸ்ரீகண்ணன் உரலாலே மரம் பிளந்தான். ராமன் சரிதமே ராமாயணம், கண்ணன் கதைக்களம் மகாபாரதம். ராமன் பாணமும் பகை முடிக்கும், கண்ணன் குழலோசை மனமயக்கும். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி. இத்துடன் முடிக்கிறேன். நன்றி. உங்கள் இசையில் எங்களை மயக்கிவிட்டீர்கள். மனமார்ந்த பாராட்டுக்கள். அருமையான உரை. அடுத்ததாக பத்மா அவர்களை அழைக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய. ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடியே சரணம். குருமாமிக்கும் ஆழ்வார் அமுத கோஷ்டிக்கும் என் பணிவான நமஸ்காரம். பெருமான் ஸ்ரீமான் நாராயணன் எடுத்த 10 அவதாரங்களில் மானிட அவதாரம் பால் போன்றது, மிருக அவதாரம் சர்க்கரை போன்றது. மிருகம் மற்றும் மனுஷன் கலந்த அவதாரம் நரசிம்ம அவதாரம். இவ்வவதாரம் சர்க்கரை கலந்த பால் போன்று இனிப்பானது. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து காப்பவர் நரசிம்மர். நாளை என்று நரசிம்மருக்கு கிடையாது. வைகாசி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் சந்தியா காலத்தில் பிரதோஷ வேளையில் அவதரித்தார். அவரது அவதாரம் ஒன்றை முகூர்த்த காலம்தான். ஆனால் மகிமை பிரமாண்டமானது. கலியுக தெய்வமான திருமலை ஸ்ரீனிவாசனுக்கு குலதெய்வம் நரசிம்மமூர்த்தி. அப்பேற்பட்ட எம்பெருமானை யோகோ யோகா விதாம் நேதா பிரதான புருஷேஸ்வர நரசிம்ம ஸ்ரீமான் கேசவ புருஷோத்தம என்று நமஸ்கரித்து, அந்தியமூதில் அறிவுருவாகி அரியை அழித்தவனை வந்தனை தீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பாடுதுமே என்று பல்லாண்டு பாடி அவரது வைபவத்தை தங்களுடன் கூடி என்று சேவிக்கிறேன். காஷியப்பர் முனிவருக்கும் திதிக்கும் இரண்யகசிப்பு இரண்யாட்சகன் என்ற 2 மகன்கள் பிறந்தனர். எம்பெருமான் பூமியை மீட்பதற்காக வராக அவதாரம் எடுத்து இரண்யாட்சகனை அழித்தார். தன் தம்பி மரணம் அடைந்ததை அறிந்த இரண்யகசிப்பு தன் தம்பியை அழித்த நாராயணனை தன் குல எதிரி என்று நினைத்து பிரம்மனை நோக்கி தவம் செய்து 6 விதமான வரங்களை பெற்று 3 லோகத்தையும் தன் கட்டுப்பாடில் கொண்டு வந்தான். மேலும் கர்வம் தலைக்கேறி எல்லோரும் தன் இரண்யாய நம என்று துதிக்கும்படி செய்தான். இப்படி துஷ்டங்குடமுடைய இவனுக்கு பிரகலாதன் என்ற மகன் பிறந்தான். எப்படி துளசி முளைக்கும் போதே நறுமணம் உள்ளதோ அதுபோல் கருவில் இருந்தே பக்தியை நாராயணிடம் வைத்து ஹரிஹரி என்று தியானித்தான் பிரகலாதன். கல்வி கற்கும் பருவம் வந்தவுடன் குருகுலத்தில் சாஸ்திரம் படிக்க அனுப்பினார் தந்தை. திருமங்கையாழ்வார் பாசுரப்படி பள்ளியில் ஓதி வந்த தன் திருவன் வாயில் ஓர் 1000 நாமம் ஒல்லியவாகி போத வாங்க அதனுக்கு ஒன்றுமோர் பொறுப்பில்லானாகி பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைப்ப பிறையிட்டு அனல்வழி பேழ்வாய் தெல்லிய சிங்கமாகிய தேவை திருவள்ளிக்கேணி கண்டேனே. பள்ளிக்கு சென்று ஆசிரியரிடம் பாடம் எடுத்து வந்த சிறுவன் பிரகலாதன் தன் வாயில் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் 1000 திருநாமங்களையும் கூறுவதை கேட்ட அவன் தந்தை இரணியன் அவற்றை பொறுத்து கொள்ளாமல் அவனை பல சித்திரவதை செய்தான். என்றும் தந்தை நாமத்தை துதிக்காமல் எம்பெருமான் நாமத்தையே சொன்னான். இரணியன் கடும் சினம் கொண்டு, அடும் மதிகட்டவனே, எவனோ நாராயணன் என்றும் உலகை படைத்தான் என்று கூறுகிறாயே, அவன் யார்? அவன் எங்கு உளன் என்று அதட்டினான். தந்தையே, அவன் மலரில் மனமும் எள்ளில் எண்ணெயைப் போல் எல்லா பொருளும் கலந்து இருக்கிறான். சாணிலும் உளன், ஓர் தன்மை அணிவினை சத கூறிட்ட கோணிலும் உளன், மாமேறு குன்றிலும் உளன், நீ நின்ற தூணிலும் உளன், முன் சொன்ன சொல்லிலும் உளன், இதை காணுதி விரைவில் என்றான். இரணியன் இதை கேட்டு பெரும் சினங்கொண்டு, நீ சொன்ன அரியை இந்த தூணில் காட்டு என்றான். பெரியாழ்வார் பாசுரப்படி அளந்திட்ட தூணை அவன் தட்ட உக்கிர நரசிம்மராக தோன்றி இரணியனை மடியில் கிடத்தி ஆழ்வார் பாசுரப்படி உரம் பற்றி இரணியனை உயிர் நுதியால் உள்ளியமார் குறைக்க ஊன்றி சிரம் பற்றி முடி இடிய கண் பிதுங்க வாயலர ஒழித்தான் கோயில். நரசிம்ம பகவான் வலிமைமிக்க இரணியனின் மார்பில் தன் நகங்களின் நுனியை ஊன்றி கிழித்து அவன் முடியை பொடியாகவும்
அவன் கண் பிதுங்க வாய் அலற அவன் தலையை பிடித்து கொண்டு வதைத்தழித்தான். பிறகு பிரகலாதனுக்கு தன் திருக்கரங்களால் கருணையுடன் திருமுடி புனைந்து உலகத்தையும் அரசாளும்படி செய்தான். நரசிம்ம அவதாரம் சேராதையும் சேர வைத்து நடந்தது. பிரகலாதனத்தின் கருணையும் இரணியனத்தின் கோபத்தையும் சேர்த்தான். மனிதனாக நர வடிவமும் சிங்கமாக மிருகத்தையும் சேர்த்து நரசிம்மனானான். உயிர் உள்ளதும் உயிரற்றதுமான நகம் என்ற ஆயுதத்தை பயன்படுத்தினான். இரவும் பகலும் சேர்ந்து அந்தி பொழுதாக்கினான். வீட்டின் உட்புறம் வெளிப்புறம் இல்லாமல் வாசற்படியில் உடலை கிடத்தினான். ஆகாயமும் பூமியும் இல்லாமல் தன் மடியில் இரணிய வதத்தை முடித்தான். நீ இரணியனை வதம் செய்தாய் என்று கூறுவது தவறு. அவனுக்கு நீ அனுகிரகம் செய்தாய். அவன் செய்த பாவத்துக்கு 100 கோடி ஆண்டுகள் நரகத்தில் வாழ்நாளை கழிக்க வேண்டும். நம்மாழ்வார் கூறுவது போல் ஒரு ஆள் துயர் கொடுத்து ஒரு நாளிகையில் அவன் வயிற்றில் பாவம் என்ற கட்டியை எப்படி ஒரு மருத்துவர் ஆபரேஷன் செய்து கட்டியை நீக்கிறாரோ அதை போன்ற உன் விரல் நகத்தால் நீ சிகிச்சை செய்து முகிழ்ச்சி அளித்தாய். அவனது கல்யாண குணங்களை ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் துதித்து பாசுரங்களாலும் சோஸ்திரங்களாலும் பாடினர். அவர்களுக்கு அருள் செய்தது சிலவற்றை நாம் காணலாம். ஆண்டாள் நாச்சியார் தன்னை கண்ணன் ஏற்றுக்கொள்வான் என்று திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் சேவித்தும் கண்ணன் வரவில்லை என்றவுடன் மனம் வருந்தி ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள நரசிம்மர் சன்னதியில் முறையிட்டாள். பெருமான் அவள் முன் தோன்றி தந்தோம் தந்தோம் என்று திருவாய்மொழிந்து காட்சி கொடுத்து ரங்கமன்னாருடன் சேர்ப்பித்தார். கம்பநாடார் ராமாயணத்தை ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றம் செய்த போது இந்த நூல் கொல்லத்தக்கது என்று உள்ள சான்றோர்கள் அவையில் கூற நரசிங்கமூர்த்தி கர்ஜித்து இந்நூல் கொல்லத்தக்கது என்று கூறி ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்ய வைத்தார். அதே போல் சங்கரரும் நரசிம்மிடம் மிகுந்த பக்தி கொண்டவர். ஒரு சமயம் வேதத்தின் 2 பகுதிகளான கர்மபாகம் ஞானபாகம் பற்றி மகிஸ்ரீ என்ற ஊரைச் சேர்ந்த மண்டமிஸ்வர் என்ற வேதவித்தரிடம் வாதம் செய்ய சென்றார். மண்டமிஸ்வரின் மனைவி உபயபாரதி. இவள் சரஸ்வதியின் அம்சம். இவர் சங்கரருக்கும் மண்டமிஸ்வர் செய்யும் வாதத்திற்கு நடுவராக அமர்ந்து வாதத்தை பார்வையிட்டாள். வாத போரில் சங்கரர் ஜெயித்து விட்டார். மண்டமிஸ்ரர் தோற்றுவிட்டார். மண்டமிஸ்ரரை தன் சீடராக ஆக்கும்படி கேட்டார். அதற்கு அவள் மனைவி ஒப்புக்கொள்ளவில்லை. அவரில் பாதி நான், அதனால் என்னிடம் வாதிட்டு பிறகு வெற்றியை தீர்மானிக்கலாம் என்று கூறினார். அவர் சங்கரரிடம் வாசியானார் எழுதிய காமசாஸ்திரத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்டார். சங்கரர் 8 வயதிலே சந்நியாசம் வாங்கியவர். அவருக்கு எப்படி பதில் தெரியும்? ஆனாலும் 1 மாசம் அவகாசம் கொடுங்கள், இந்த காமசாஸ்திரத்தை தெரிந்து கொண்டு உங்களுக்கு பதில் கூறுகிறேன் என்று ஆகாய மார்க்கமாய் அகோபிலம் வந்து தன் சீடர்களுடன் நரசிம்மரை தியானித்தார். அப்போது அங்குள்ள மலை குகையில் ஒரு ராஜாவின் இறந்த உடல் கிடந்தது. அவன் பெயர் அமுருகன். அவன் மிருகத்தால் தாக்கப்பட்டு இறந்து கிடந்தான். அவன் ஒரு கொடுங்கோல் அரசன். இப்போது சங்கரருக்கு ஒரு யோசனை தோன்றியது. ஒரு சன்னியாசியாக இருந்து காமசாஸ்திரத்தை படிக்க முடியாது, ஆனால் ஒரு ராஜாவாக இருந்து படிக்க முடியும் என்று தன் உடலை கிடத்தி தன் சீடர்களின் உடலை குகையில் பாதுகாக்கும்படி செய்து கூடு விட்டு கூடு பாய்ந்து ராஜாவின் உடலில் புகுந்து அமருகனாக அவன் நாட்டிற்கு சென்றார். அங்கு காமசாஸ்திரம் கற்றதுடன் நாட்டையும் நல்லாட்சி செய்தார். அங்குள்ள மந்திரிக்கு மன்னன் மீது சந்தேகம் வந்து விட்டது. நம் மன்னவன் நல்லவன் இல்லையே, ஆனால் இவன் நல்லாட்சி செய்கிறானே, இவன் உடலில் ஏதோ ஒரு யோகி அமர்ந்துதான் நல்லாட்சி நடக்கிறது. அப்படி என்றால் இந்த யோகியின் உடல் இங்கு எங்கோ இருக்கிறது என்று தன் வீரர்களிடம் யோகியின் உடல் எங்கு பார்த்தாலும் அதை எரித்து விடுங்கள் என்று ஆணையிட்டான். அதே சமயத்தில் 1 மாத காலம் நெருங்கும் வேளையில் சங்கரர் வரவில்லை என்று சீடர்கள் குகையிலிருந்து சங்கரரை தேடி நாட்டுக்கு வந்து விட்டனர். மந்திரியால் அனுப்பப்பட்ட வீரர்கள் குகையில் ஒரு யோகியின் உடல் இருப்பதை பார்த்து உடலுக்கு தீ வைத்து விட்டனர். 1 மாத காலத்திற்குள் காமசாஸ்திரம் கற்று மிக வேகமாக வான்மார்க்கமாக வந்த சங்கரர் தன் உடல் எரியும் வேளையில் அதனுள் நுழைகிறார். அந்த ஆன்மாவுக்கு எப்படி வழி இருக்கும் என்பதை சொல்ல முடியாது. ஆபத்தில் காக்கும் நரசிம்மர் தான் தன்னை காக்க முடியும் என்று தன் கை எரிந்து கொண்டிருக்கும் வேளையில் லட்சுமி நரசிம்மரை நோக்கி லட்சுமி கராபலமம் என்ற ஸ்லோகத்தை 16 ஸ்லோகங்கள் கொண்டவரை துதிக்க தொடங்கினார். நரசிம்மர் 16 கைகளுடன் அவன் முன்று தோன்றி உயிரை காத்து அவர் காமசாஸ்திரத்தில் வெற்றி பெற்றதோ கேட்ட கேள்வி வாதத்திலும் வெற்றி பெற்று மன்றபிஸ்ரை அவன் சீரராக்கி பல நற்பணிகள் செய்ய உதவினார். இப்பேற்பட்ட கருணை நரசிம்மருக்கு. பக்தியுடன் அவனை நினைப்பவருக்கு ஆபத்தில் தானே வந்து காப்பான் என்பது நிதர்சனமான உண்மை. ஆழ்வார் பாசுரப்படி புகுந்திலங்கும் நந்தி பொழுதற்கு அறியால் இகழ்ந்த இரணைய பாகம் சுகிதங்கும் சிந்த பிழந்த திருமால் திருவடியே வந்தித்து நெஞ்சமே வாழ்த்து என்ற பாசுரத்தை தெரிவித்து அவன் திருவடியை வணங்கி வாழ்த்தி நாம் அனைவரும் மீண்டும் அடைவோம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். அடியேன். அருமையான கதை, நேர்த்தியான உரை.
மனமார்ந்த பாராட்டுக்கள். அடுத்ததாக பிரபாவதி அவர்களை அழைக்கிறேன். அடியேன் இங்கு வந்திருக்கும் குருமாமி அவர்களுக்கும் மற்றும் ஏனைய பக்தர்களுக்கும் அநேக நமஸ்காரங்கள். நான் இப்பொழுது பாசுரப்படி ராமாயணம் என்பதை பற்றி பேச வந்துள்ளேன். ஆழ்வார்கள் தங்கள் பாசுரங்களில் ராமபிரானை எப்படியெல்லாம் அனுபவித்தாரோ அந்த அமுத தமிழ் வார்த்தைகளில் உள்ளவற்றை தொகுத்து அதன்படி பெரிய வாச்சான் பிள்ளை விளக்கியான வியாக்கியான சக்கரவர்த்தி அதையே ராமாயணமாக உருவாக்கினார். இதுவே பாசுரப்படி ராமாயணம். ஆழ்வார்களின் 4000 பாசுரங்கள், வால்மீகி ராமாயணத்தின் 24,000 ஸ்லோகங்கள், மொத்தம் 28,000 ஸ்லோகங்களை சேர்த்தால் என்ன பலனோ அதனை பாசுரப்படி ராமாயணத்தில் அனுபவிக்கலாம். சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை தொகுத்தருளிய பாசுரப்படி ராமாயணம் 4000 திவ்ய பிறந்த பாசுரங்களில் உள்ள பதங்களை கொண்டு தொகுத்துள்ளார். இவர் பாலகாண்டம் தனித்தனியா ஒரு காண்டத்துக்கும் என்னென்ன பாசுரங்கள் இருக்கோ அதெல்லாம் வரிசையா நான் எல்லாருக்குமே அனுப்பியிருக்கேன். அது கொஞ்சம் கவனிச்சிருந்தீங்கன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ நலம் அந்ததல்லோர் நாட்டில் அந்தமில் பேர் இன்பத் தடியரோடு ஏழுலகம் தனிக்கோள் செல்ல வீற்றிருக்கும் அயர்வரும் அமரர்கள் அதிபதியான அணியார் பொழில்சூர் அரங்க நகரப்பன். இதுவரைக்கும் பாலகாண்டத்துல ராமர் ஏன் பிறந்தார், எப்படி பிறந்தார் என்பதற்கான விளக்கங்களை கூறியுள்ளார். அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய், பாலகாண்டத்துல அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய் ஆவாரா துணை என்று துலங்கும் நல்ல அமரர் துயர் தீர வல்லரக்கர் இலங்கை பால் படுக்க எண்ணி மண்ணுலகத்தையோர் உய்ய. இதுல ஏன் ராமனாக அவதரித்தார், பெருமாள் விஷ்ணு ஏன் ராமனாக அவதரித்தார் என்பதை கூறியுள்ளார். அயோத்தி என்னும் அணிநகரத்து வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் கௌசலைதன் குலமதலையாய் தயரதன் தன் மகனாய் தோன்றி குலம் திகழ கொண்டலாய் மந்திரங்கொள் மறைமுனிகள் வேள்வி காக்க நடந்து வந்தெறிந்த தாடகை தன் உரத்தை கீறி வல்லரக்கர் உயிருண்டு கல்லை பெண்ணாக்கி காரார் தென்சிலை இருத்து மிதிலையை மனம் புரந்து 21 கால் அரசு களை கட்ட மழுவாளி வெவ்வரி நற்சிலை வாங்கி வெற்றி கொண்டு அவன் தவத்தை முற்றும் சென்று அம்பனோடு மணிமாட அயோத்தி எய்தி. இதுவரைக்கும் ராமர் எங்க பிறந்தார், எப்படி பிறந்தார், அவருடைய வரலாறு முழுக்க வந்திருக்கு. அதுல சீதை கல்யாணம் பண்ணிட்டு அயோத்திக்கு திரும்பி வர வரைக்கும் இந்த பாசுரங்கள்ல சொல்லியிருக்கார் பெரிய வாச்சான் பிள்ளை. இதுக்கான அர்த்தங்கள் சொல்லிடுறேன் நானு. இருபுறமும் லட்சுமி தேவியுடனும் பூமி தாயிடம் முடிவில்லாத பேரின்பம் கொண்ட மக்களுடன் 7 உலகங்களையும் கண்டிப்புடன் ஆட்சி செய்து திரளான மக்கள் கூட்டத்தால் சூழப்பட்டு ஆழ் கடலுக்குள் துணை புரிந்து ரோவை தாங்கி நிற்கும் பெருமான் ஸ்ரீலங்காவின் கடலை கடக்க உதவுகிறார். அனைவருக்கும் தேவர்களின் துக்கத்தை நீக்குவதற்காகவும் ராட்சசர்களின் இலங்கையை அடக்குவதற்காகவும் பூமியில் உள்ள மக்களுக்கு முக்தியை வழங்குவதற்காகவும் அயோத்தி என்ற மிகப்பெரிய நகரத்தில் ராமர் பிறந்தார். கௌசல்யாவின் மகனாகவும் தசரத மன்னனின் மூத்த மகனாகவும் சூரிய தேவனின் குலத்தின் வாரிசாகவும் தன்னில் உள்ள அனைத்து சிறந்த குணங்களுடன் தனது யாகத்தை பாதுகாத்து பெரிய முனிவருடன் நடந்து சென்றார். தன்னை எதிர்த்த அரக்கர்களை கொன்றார். மேலும் தன்னை தாக்கிய பல ராட்சசர்களின் உயிரையும் பறித்தார். ஒரு கல்லிலிருந்து பெண்ணை உருவாக்கி சாப விமோசனம் அளித்தார். சிவபெருமான் கொடுத்த வில்லை உடைத்து பின்னர் இளவரசி மைதிலியை மணந்தார். 21 தலைமுறை மன்னர்களை கொன்ற பரசுராமரின் வில்லை எடுத்தார். மேலும் அவர் செய்த அனைத்து தவங்களின் பலனையும் களைந்தார். தன் நண்பர்களுடன் அயோத்தி நகரத்தை அடைந்தார். அடுத்தது அயோத்தியா காண்டம். அயோத்தியா காண்டத்துல பாசுரம். அரியணை மேல் மன்னன் ஆவான் நிற்க கொங்கைவன் கூணி சொற்கேண்ட கொடிய கைகேயி வரம் வேண்ட அக்கடிய சொற்கேட்டி மலக்கியமா மனத்தனாய் மன்னவனும் மராதொழிய இலக்குமரா குலக்குமரா காடுரையப்போ என்று விடை கொடுப்ப இந்நிலத்தை வேண்டாது ஈண்டெடுத்த தாயாரையும் ராஜ்யத்தையும் ஆங்கொழித்து மையவாய களிரொழிந்து மாவொழிந்து தேரொழிந்து
கலன் அணியாதே காமரில் விழறுடுத்து அங்கங்கள் அழகுமாறி மானமறு மென்னோக்கி வைதேகியின் துணையா. இது போல ஒரு 25 லைன் பாசுரம் இருக்கு இந்த அயோத்தியா காண்டத்துல. இதுக்கான விளக்க உரை இப்ப நான் சொல்றேன். இந்த பாசுரம் எல்லாம் நான் சமர்ப்பிச்சிருக்கேன் எல்லாருக்குமே. ராமன் அரசனாவான் என்று முடிவெடுத்த போது பூனியின் வார்த்தையை கேட்ட கைகேயி மிகவும் கொடூரமான வரங்களை கேட்டாள். அந்த கடுமையான வார்த்தைகளை கேட்டு மிகவும் மன சோர்வுடனும் குழப்பத்துடனும் மன்னன் தசரத மகனே வனவாசம் செல்லுங்கள் என்றான். அவனிடம் விடைபெற்று நிலத்தின் மீது ஆசை இல்லாமல் தான் பெற்ற தாயை விட்டு, நாட்டை விட்டு, யானை குதிரை தேர்களை விட்டு, ஆபரணங்கள் அணியாமல் மர உரி அணிந்து மிகவும் மென்மையான இதயம் கொண்ட வைதேகியின் துணையுடன் வாள் மற்றும் வில்லை ஏந்திய இளம் இளவரசன் லக்ஷ்மணன் பின்தொடர்ந்து மான்கள், யானைகள் மற்றும் புலிகள் நிறைந்த காட்டை கடந்து குகனின் உதவியுடன் கங்கையை கடந்து காட்டிற்குள் நுழைந்து அங்கு காணப்படும் பழுத்த மற்றும் பச்சையான பழங்களை சாப்பிட்டு மரங்களின் நிழல்களில் தூங்கி சித்திரக்கூடத்தில் வசிக்கும் போது பரதன், வசிஷ்ட முனிவர், சுமந்திரன், யானைகள், குதிரைகள், காலாட்பட்டை வீரர்கள் பின்தொடர்ந்து சித்திரக்கூடத்தை அடைந்து ராமரை வணங்கினார். ராமர் தனது சகோதரன் பரதருக்கு தனது மர செருப்புகளை கொடுத்து யானைகள், குதிரைகள் மற்றும் படைகளுடன் நாட்டை ஆளுமாறு கேட்டுக்கொண்டார். அவருக்கு விடை பெற்றார். தண்டகாரண்ய வனத்திற்குள் நுழைந்தார். ஏனெனில் தான் செய்ய பிறந்த கடமையை செய்ய வேண்டும் என்பதற்காக. அடுத்து ஆரண்ய காண்டம். இதில் பாசனம் இருக்கு. ஆரண்ய காண்டம். மறை முனிவர்க்கு அஞ்சேல் மின் என்று விடை கொடுத்து வெங்கன் விரல் விராதனுக்காக வெற்குனிந்து வந்தமிழ் மாமுனி கொடுத்த வரிவில் வாங்கி புலர்ந்த காமத்தால் சீதைக்கு நேராவான் என்ன பொன்னிறம் கொண்ட சுடுசனத்த சூர்பனகாவை கொடிமூக்கும் காதிரண்டும் கூறார்ந்த வாளால் ஈரா விடுத்து கருணோடு சூடனன் விபூஷணன் தன்னுயிரை வாங்க அவள் கதறி தலையில் அங்கை வைத்து மலையிலங்க ஓடி போக்க கொடுமையில் கடுவிசை அரக்கன் அதிமலை வேர் கணாலனை அகழ்விப்பான் ஒருவராய் மானையமைத்து சிற்றழித்து மூத்தில் மூங்கில் 3 தடைத்தனாய் வஞ்சித்து. இதுல இருந்து இது வரைக்கும் இந்த சபரி தந்த கனி வந்து இது வரைக்கும் ஆரண்ய காண்டத்தை சேர்ந்தது. இதுல என்ன ஆகுதுன்னா, முனிவர்கள் உறுதி செய்த பின் அந்தணர்களை கொன்று அந்த கண்களை கொல்லாதே பெரிய தமிழ் துறவியின் அகஸ்தியரால் ஆசீர்வதிக்கப்பட்டதில் கூர்மையான வாளால் வெட்டப்பட்டது. மெல்லிய மூக்கு மற்றும் 2 காதுகள் மிகுந்த கோபம் கொண்ட சூர்பனகை தன் மிகுந்த ஆர்வத்தால் தான் சீதைக்கு சமம் என்று கூறி கருணையும் தூஷணையும் கொன்ற பிறகு அவள் தலையில் கையை வைத்துக் கொண்டு மலைப்பாங்கான இலங்கைக்கு ஓடினாள். அங்கே கொடூரமான ராட்சசன் இரக்கமின்றி சீதாதேவியை அழைத்து செல்வதாக முடிவு செய்து அந்த ஒரு மாயை மானை உருவாக்கி செங்கல் பொடியால் ஆன கோட்டை கட்டச் செய்து வளர்ந்த மூக்கில் 3ஆக பிளப்பது போல் அவளை ஏமாற்றினான். இலைகளால் ஆன குடிசையில் அவள் தனியாக இருந்தபோது அங்கிருந்து லட்சுமி தேவியை கடத்தி எல்லா பக்கங்களிலும் கடலால் சூழப்பட்ட இலங்கைக்கு அழைத்து சென்றான். உண்மையில் ராட்சசர்களுக்கு விஷம் என்பதை உணராமல் அவளை அங்கே உள்ள தோட்டத்தில் சிறையில் அடைத்தான். இதற்கிடையில் அயோத்தி மன்னன் அந்த மாயம்மான் காணாமல் போனதை கண்டு சீதை கடத்தப்பட்டதை உணர்ந்து மிகவும் வருத்தப்பட்டான். ஜடாயுவை வைகுண்டத்திற்கு அனுப்பி இறுதி சடங்குகளை செய்து பகலிலும் இரவிலும் தூங்காமல் மீண்டும் மீண்டும் காடு முழுவதும் அலைந்து ஒரே ஒரு அம்பினால் கபந்தனை கொன்று சபரி கொடுத்த பழத்தை உண்ணு மீண்டும் வைதேகியை காண சென்றார். அடுத்தது என்ன காண்டம்? கிஷ்கிந்தா காண்டம். கிஷ்கிந்தா காண்டம். கிஷ்கிந்தா காண்டத்துல பாருங்க, வனமருது கவியரசன் தன்னோடு காதல் கொண்டு மரமெய்தி உருத்தெழி வாலி மார்பில் ஒரு கணை உருவ ஓட்டி கருத்துடை தம்பிக்கு இன்ப கதிர்முடி அரசளித்து வானர கோனுடனிடந்து வைதேகி தனி தேட பிடித்த திசை கருமம் திருத்து விரல் விளங்கு மாருதியும் மாயோன் தூர வைத்தல் செப்ப.
குரங்கு மன்னனுடன் சுக்ரீவன் நட்பை ஏற்படுத்தி காட்டில் மறைந்திருந்து வலிமையான மராமரத்தின் மார்பில் அம்பை துளைத்து 7 மரங்களை வீழ்த்தினான். வாலு தம்பிக்கு அரச பதவி கொடுத்து சீதையை தேட வேண்டியதன் அவசியத்தை குரங்கு மன்னனிடம் நினைவுபடுத்தி அவனை திருத்திய பின் திறமையானவர்களை அனுப்பினான். அனுமன் அவளை தேடும் தூதனாக ராமர் தூவிவிட்டார். அடுத்து சுந்தரகாண்டம். ஈயாரும் திரள் அனுமன் மாக்கடலை கடந்தேறி மும்மதில் நீள் இலங்கை புக்கு கடிகாவில் வாராறு முறை மலவாள் வெய்யேகி தனிக்கண்டி முன்னடியேன் இன்னம் கேட்டருள்வாய். அயோத்தி தன்னில் ஓர் இடவகையில் எல்லியம் போதி நிறுத்தல் மல்லிகை மாமலை கொண்டாங்கார்த்தும் கலக்கியா மனத்தானை கைகேயி வரம் வேண்ட மலக்கியா மனத்தானை மன்னவனும் மறாதொழிய குலக்குமரா காடுரைய போ என்று விடை கொடுப்ப இலக்குமணன் தன்னோடு ஏங்கியதும் கங்கை தன்னில் கூரணிந்த வேல்வளவன் குகனோடு சீரணிந்த தோழமை கொண்டதும் வித்தகனே ராமாவோ நின்ன பயம் என்ன அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் பொன்னத்த மானொன்று புகுந்திட விளையாட நின்னின்பல் வழி நின்று சிலைப்பிடி தெம்பிரானாய்க்க பின்னேங்கி இலக்குமணன் பிரிந்தருவும் அயோத்தி கோணுரைத்த அடையாளம். அதாவது அனுமர் சீதையை கண்டுபிடித்த பிறகு அவர் அடையாளங்களை சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, அவர் கையில இருந்த இலங்கை 3 சுவர்கள் தோட்டத்தில் சென்றார். பார்த்து அழகான மார்பு கொண்ட வெய்யேகி தான் செல்வதை கேட்க சொன்னாள். அயோத்தி நகரத்தில் ஒரு நாள் மல்லிகை மாலையால் அலங்கரிக்கப்பட்ட இதெல்லாம் அப்படியே பாசுரத்துல சேர்ந்திருக்கு. ஒரு வரம் கேட்டாள். ராஜா மிகவும் சோகமாகி குலமகனே காட்டுக்கு செல் என்று சொல்லி அவருக்கு விடை பெற்றான். இதெல்லாம் சொல்லடையாளம். அவன் லட்சுமணனுடன் அங்கு சென்றான். மிகவும் வீரமிக்க குகனுடன் சிறந்த நண்பனானான். சித்திரக்கூடத்திற்கு வந்த பரதனை அவன் திருப்பி அனுப்பினான். அந்த நேரத்தில் பெரியவரே ஓ ராமா, நான் உன் பாதுகாப்பை நாடுகிறேன் என்று கத்தினான். கண்ணை பின்னர் ஒரு தங்க மான் அந்த பகுதிக்கு அங்கு விளையாடியது. அன்பான வேண்டுகோளின்படி ராமர் அவரை துரத்தி சென்றார். பின்னர் லட்சுமணரும் உன்னை பிரிந்தார். இந்த விரல் மோதிரம் இதுவரைக்கும் ஹனுமார் சொல் அடையாளம் கொடுத்து சீதை கிட்ட உரைக்கிறது. இதெல்லாம் இந்த பாசுரத்துல ஏற்கனவே தெரிவிச்சிருக்கேன். இந்த விரல் மோதிரம் ராஜாராமனால் கொடுக்கப்பட்ட அடையாளம். பின்னர் அடையாள மோதிரத்தை அவளுக்கு கொடுத்தார். மேலும் தன் தலைமுடியை மலர்களால் அலங்கரிக்கும் சீதை வில்லை உடைத்தவரின் மோதிரத்தை கண்டு அனுமான் இந்த அடையாளம் சரியானது என்று கூறி அதை தன் தலையில் வைத்துக் கொண்டு அழுதாள். இந்த மோதிர அடையாளமே பொருள் அடையாளம். பெரிய வாச்சான் பிள்ளை அழகாக சொல்லி இருக்கிறார். சுந்தரகாண்டம் முடிச்சிருக்கு. அனுமான் அடையாளம் ஒட்டும் திரள் விளங்கும் மாறுதியும் இளம்பெயர்கோன் காதல் மக்களும் சுற்றமும் கொண்டு காட்டு கரடிகளும் குரங்குகளும் ஒரு படையாக ஒரு கொடுங்கோலரால் ஆளப்படும் கடலின் கரையில் இலங்கையின் அரசாட்சி உறுதி அளிக்கப்பட்டது. கடல் அவர்களுக்கு உதவ கவலைப்படவில்லை. தண்டிக்க வேண்டிய அம்பு கடல் சண்டையிடம் விலங்குகளை கொன்றது. கற்களை போன்ற மலைகளை பயன்படுத்தி மறுகரை வரை கட்டப்பட்ட அணையால் அவர்கள் மறுகரையை அடைந்து இலங்கையை தூளாக்கினர். கும்பனையும் சகும்பனையும் கொன்றனர். இந்திரஜித்தையும் கும்பகர்ணனையும் கொன்றனர். இந்த அனைத்து ராட்சசர்களையும் கொன்றனர். துக்கத்தால் பைத்தியம் பிடித்தது போல் நடமாடினர். பின்னர் ராவணனின் 10 தலைகள், ராவணனின் 20 தோள்கள் விழுந்தன. வளைந்த வில்லில் இருந்த அம்பு மழையால் மிகவும் வெற்றிகரமாக போர்க்களத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன், அஷ்டதிக்பாலகர்கள் வரவழைத்தனர். மலர்மழையை வரவழைத்தனர். குனிந்த தலைகளுடன் அவரை வரவேற்றனர். மேலும் பெரிய பிராட்டியுடன் சேர்ந்து அன்பான விபீஷணனுடனும் குரங்குகளின் ராஜாவுடன் லக்ஷ்மணனுடன் பெரிய தேரில் ஏறி
மிகவும் நல்ல குகனுடன் அயோத்தியின் மதில் சுவர் நகரத்தை அடைந்து மாமி கலந்து குளியல் ஸ்டாப் செலுத்தி பண்ணிக்கோ. நிறுத்தணும்ல. அடைந்து கிரீடம் மாலை மற்றும் காதி கேடங்கள் அணிந்து பட்டாபிஷேகம் அருளினார். பெரியவாச்சான் பிள்ளை தொகுத்து வழங்கிய பாசுரப்படி ராமாயணம். ரகுபதி ராகவ ராஜா ராம் பதீத பவன சீதாராம். நன்றி மாமி. நன்றி மாமி. ராமாயணத்தின் ஒவ்வொரு காண்டங்களை பாசுரத்தோடு ஒப்பிட்டது மிக அருமையாக இருந்தது. நேர்த்தியான உரை. மனமார்ந்த பாராட்டுக்கள். அடுத்ததாக அடியேன் இந்த பாசனங்கள் எல்லாருக்கும் நான் வாட்ஸ்அப்ல நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஃபுல் பாசனம் சரியா படிக்க முடியல, கொஞ்சம் கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன். நான் எல்லாரும் அந்த பாசனத்துல அது எந்தெந்த பாசனம் எந்தெந்த வரியில வந்திருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். தயவு செய்து அதெல்லாம் கொஞ்சம் கண்ணுற்றால் நல்லா இருக்கும். தேங்க்யூ. நன்றி மாமி. அடுத்ததாக ஸ்ரீ அவர்களை அழைக்கிறேன். அடியின் ஸ்ரீமதி ராமானுஜாயனாக குருமாவிக்கும் மற்றும் ஆழ்வார்கள் அனைத்து சகாக்களுக்கும் எனது முதன்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பணிவுடன். நான் மனித பார்வையில் ராமனையும் கிருஷ்ணனையும் பற்றி கூறவிருக்கின்றேன். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. இக பரசுகமெல்லாம் அடைந்திடலாமே, இந்த கதை கேட்கும் எல்லோருமே. இனிக்குது நாவெல்லாம் முறைத்திடும் போதிலே, இனிக்குது நாவெல்லாம் முறைத்திடும் போதிலே, இணையே இல்லாத காவியமாகும். ராமர் பிறப்புக்கும் கிருஷ்ணர் பிறப்புக்கும் முக்கியமான காரணம் திதிகளான அஷ்டமியும் நவமியும் நாராயணனுக்கிட்ட அடைஞ்சு எங்களோட யாருமே பூஜிக்க மாட்டேன்றார், நினைவு கொள்ள மாட்டேங்கிறா அப்படின்ற ஒரு வருத்தத்தையும் வியாபியத்தையும் நாராயணன் கிட்ட சொன்னது. அதுக்கு திருமால் கவலைப்பட வேண்டாம், உங்க நட்சத்திரத்திலேயே உலகமெல்லாம் செழிப்புற வணங்க வைக்க நான் அவதாரம் எடுத்து வருவேன் அப்படின்னு நாராயணன் அஷ்டமிக்கு நவமிக்கு கூறுகிறார். அதன் தாற்பயமாக ராமர் நவமி திதியில் பிறக்கிறார். ராமர் பிறக்கும் போது நல்ல சூடான காலம், அதாவது ஏப்ரல் மே சமயத்துலதான் ஜென்ம அவதரிக்கிறார். கோசலையின் தசரதரின் யாகத்தின் மூலம் ராமரும் லக்ஷ்மணரும் பரதனும் சத்ருக்னனும் பூமியில் அவதரிக்கின்றனர். ராமர் ஒரு ராஜனின் குமாரனாக பிறக்கிறார். பிறந்ததிலிருந்து கல்வி கற்கும் போகும் வரை தர்மத்தின் வழி அவர் நடக்கிறார். இளமையிலேயே ராஜாங்க சலுகைகளையும் அடைகிறார், குருவின் அருளாசையும் பெறுகிறார். ராமர் நால்வருடன் இணைந்து சந்தோஷமாக சகோதரத்துவத்துடன் அவர் பழகுகின்றார். விஸ்வாமித்தரின் யாகத்திற்காக தசரத மகாராஜா ராமனையும் லக்ஷ்மணனையும் அனுப்பி வைக்கிறார். போகும் வழியில் தாடகையும் சுபாகவையும் கொன்று யாகத்தை சிறப்புற செய்து முனிவர்களும் யோகிகளின் ஆசையை பெறுகின்றார் ராமர். பிறகு அங்கிருந்து செல்லும் வழியில் அகலிகை சாப விமோசனம் அளிக்கிறார். விஸ்வாமித்திரர் ராமரின் கைவர்ணத்தையும் போரிடும் போது கைவர்ணத்தையும் கால்வர்ணத்தையும் கண்டு மகிழ்ந்து அவரை மிதிரைக்கு அழைத்து செல்கிறார். மிதிரையில் மேல் மாடத்திலிருந்து சீதையை காதலுடன் நோக்கி சென்ற ராமன் வில்லை சிவதனுசுவை முறித்து சீதாவை கைப்பிடிக்கிறார். அதை அறிந்து கொண்ட பரசுராமர் தனது விஷ்ணு வில்லை விஷ்ணு தனுசை கொண்டு ராமனிடம் கொடுத்து, இதை ஜெயித்தால்தான் நான்
ஒப்புக்கொள்ளுவேன் நீ வீரன் என்று கூறி அதன் பிரகாரம் அவர் தனது யோக நிலையை அடைந்து ராமர் விஷ்ணு தனுசையும் முறிக்கிறார். இதனால் இதை கண்டு தசரதன் பெருமையாக அடைகிறார். அதை கண்டு பட்டாபிஷேகம் செய்ய ராமருக்கும் சீதைக்கும் தசரத மகாராஜா ஏற்பாடு செய்துள்ளார். அச்சமயத்தில் மந்தரையின் யோசனை, தீவிர யுக்தியின் யோசனை புத்தியால் கைகேயி தசரதனிடம் வரம் கேட்கிறாள். ராமன் காட்டுக்கு செல்லுமாடியும் பரதன் தன்னுடைய மகன் பரதன் இதை ஆள வேண்டும் என்றும் கூறுகிறார். இதை கேட்ட பரதன் மரண மூர்ச்சை அடைகிறார். பிறகு ராமனை அழைத்து, உனது தந்தை உன்னை காட்ட வனம் செல்ல சொல்லியும் உனது தம்பி ஜனகனுக்கே மகுடம் சூடச் சொல்லி அறிவித்திருக்கிறார் என்று ராமனுக்கு கூறுகிறார். இதை கண்ட வெகுண்டெழுந்த லக்ஷ்மணனை ராமர் சாந்தப்படுத்துகிறார். ஒழுக்கத்தையும் வீரத்தையும் தர்மத்தையும் காத்திருந்த ராமர் தந்தையின் சொல் கேட்டு வனத்திற்கு செல்கிறார். அவருடன் இணையாக லக்ஷ்மணனும் சீதையும் பின்தொடர்கின்றனர். அனைத்து மக்களும் கண்ணீரால் அவரை தடுத்து நிறுத்த முயற்சிக்கின்றனர். அனைத்து மக்களுக்கும் ஆறுதல் கூறி ராமர் வனவாசம் செய்கிறார். வனவாசத்தில் 4 தம்பிகளுடன் கூடிய ராமர் 5வது தம்பியாக குகனை ஏற்றுக்கொள்கிறார். குகனுடன் கங்கை நதியை கடந்து ஆசிரமத்துக்கு செல்கிறார். பஞ்சவடியை நோக்கி செல்கிறார். பஞ்சவடியை நோக்கி செல்கிறார். சித்திரகூடம் நோக்கி செல்கிறார். சித்திரகூடத்தில் சிறிது காலம் தங்குகிறார். பரதன் வெகுண்டெழுந்து தன் தாயை நோக்கி வந்து, அண்ணனே அரசாட்டம், நான் அரண்மனையில் இருக்க மாட்டேன் என்று வெகுண்டு கொண்டு ராமனின் பாதம் நோக்கி விளைகிறார். வழியில் குகனை சந்தித்து குகன் ராமர் தன்னை போரிடத்தான் வருகிறார் என்று தவறாக நினைத்த குகனையும் தான் இதற்காக வந்த காரணத்தினை சொல்லி ராமனை சரணடைகிறார். ராமனின் பாதரட்சத்தை ராமனிடமிருந்து பெற்றுக்கொண்டு பிரியாவிடை அடைந்து அவர் திரும்பி செல்கிறார். நந்த கிராமத்தில் அவரோட ஆட்சியை பணிபுரிகிறார். 14 வருடத்தில் நான் திரும்பி வந்து விடுவேன் என்று கூறுகிறார் ராமர். பின்பு அங்கிருந்து பஞ்சவடியை நோக்கி ராமர் செல்கிறார். பஞ்சவடியில் சிறிது காலம் சீதையோடு கழித்த பின்பு மாயமான் மாரீச்சன் தோன்றுகிறார். சீதையின் ஆசைக்கு இறங்க மாரீச்சனை நோக்கி விளைகிறார் ராமர். அச்சமயத்தில் ராவணன் சீதையை அபகரித்துக் கொண்டு செல்கிறார். திரும்பி வந்த லக்ஷ்மணனும் ராமரும் சீதையை தேடி கண்கலங்கி நின்றனர். பிறகு அவரை தேடி அலைகின்றனர். செல்லும் வழியில் ஜடாயுக்கு மோட்சமளிக்கிறார் ராமர். ஜடாயுவிடமிருந்து தகவல் பெறுகிறார். ராவணன் புஷ்ப விமானத்தில் சீதையை அழைத்துச் சென்றார் என்று கூறுகிறார். அதனை கடந்து அவர் கபந்தனை கொன்று பின்பு கிஷ்கிந்தையை அடைகிறார். கிஷ்கிந்தையில் சுக்ரீவனை கண்டு தன்னோட விடயத்தை கூறுகிறார். பிறகு வாலியை மறைந்திருந்து கொன்று சுக்ரீவனை மகாராஜா ஆக்கிறார். அதன் பின்பு சீதையை தேடும் பணியில் அனைத்து வானர பிரச்சனைகளையும் செயல்படுத்துகின்றனர். இறுதியில் ஆஞ்சநேயர் இலங்கையில் சீதை இருப்பதை கண்டு திரும்பிக் கொண்டு கண்டேன் சீதை என்று பெருமிதத்தோடு ராமனை சரணடைகிறார். அதன் பிறகு யுத்த காண்டம். இக்கதை அனைவரும் அறிந்த ஒன்றே. இதே போல் கிருஷ்ணர் அஷ்டமியில் அவதரிக்கிறார். அவதரிக்கும் போது இருட்டு. ராமர் பகலில் அவதரித்தார் அரண்மனையில். ஆனால் இருட்டில் கிருஷ்ணர் அவதரிக்கின்றார். வசுதேவருக்கும் தேவிக்கும் பிறந்த 8வது குழந்தையாக அவதரித்து கம்சனை கொல்லுவான் என்பது அசிரீரி முந்தைய வாக்கு. அவ்வாறு அவர் அவதரிக்கிறார். 4 கைகளோடு பிறந்த குழந்தையை தேவகி, இவ்வாறு இருந்தால் இன்றும்
ஆபத்து என்று சொன்ன உடன் தன் தாய் சொல்லை கேட்டு 2 கைகளை மறைத்துக் கொள்கிறார். பிறகு தன் மாயா சக்தியை கொண்டு அவர்களுக்கு அஞ்ஞானத்தை அளித்து அங்கிருந்து நந்தகோபனுடைய இல்லத்தை அடைகிறார் கிருஷ்ணர். சிறு வயதிலிருந்து சில அரக்கர்களை அடித்து மாடுகளோடும் தன்னோடு இளமை பருவத்தை கழிக்கின்றார். கோபியர்கள் அனைவரும் அவரை வெண்ணையை உண்டு சிறிய தொந்தரவுகளை செய்ய அனைத்து மக்களும் குறையிடுகின்றனர். தாயே யசோதா உந்தன் ஆயர்குலை துதித்த மாயன் கோபாலகிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடி தாயே யசோதா உந்தன் ஆயர்குலத்திடித்த மாயன் கோபாலகிருஷ்ணன் செய்யும் ஜாலத்தை கேளடி தையலை கேளடி உந்தன் பையனை போலவே தையலை கேளடி உந்தன் பையனை போலவே இந்த வையகத்தில் ஒரு பிள்ளை அம்மம்மா நான் கண்டதில்லை வையகத்தில் ஒரு பிள்ளை அம்மம்மா நான் கண்டதில்லை என்று முறையிடுகின்றனர். அதை கேட்டு அவர் செல்லமாக அவரை அதட்டி கொண்டார். தன் திருவாயை மண்ணை எடுத்து வாயில் போடும் கிருஷ்ணனை அதட்டும் பொழுது வாயை திறந்து தன் வாயில் இருப்பதை கிருஷ்ணர் விளக்குகிறார். பல இடங்களில் கிருஷ்ணர் தெய்வம் என்பதை திருமால் என்பதை மக்களுக்கு விஸ்வரூபம் எடுத்து அறிவுறுத்தி இருக்கிறார். பிறகு அங்கிருந்து கம்சனை அடித்து தனது தேவையையும் வசிக்கவரை தனது பாட்டனுக்கு ராஜ்ய பரிபாலனம் செய்துவிட்டு அங்கிருந்து திரும்புகிறார். ஜராசந்தனையும் சென்று ஜராசந்தனின் அக்ரோரி சிலைகள் 17 முறை கொண்டு வந்து அடிக்கின்றனர். அதன் பிறகு பாண்டவ சமாரம் பாண்டவர்களுடன் சேர்ந்து மகாபாரத போரை கொண்டு அடித்தது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயமே. இதில் கூறப்படுவது என்னவென்றால், ராமர் பக்திமயமானவர், கிருஷ்ணர் நீலாதரமயமானவர். ராமநாமம் ஒரு வேதமே ராமநாமம் ஒரு வேதமே மனம் எனும் வீணை மீட்டிடுவோம் இசையெனும் மாலை சூட்டிடுவோம் மனம் எனும் வீணை மீட்டிடுவோம் இசையெனும் மாலை சூட்டிடுவோம் நாமம் ஒரு வேதமே ராகதாளமொழு கீதமே. ராமனை தரிசிக்கும் போது பக்திமயமாக அவரை முன்னிறுத்தலாம். ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. குருமாமிக்கும் சாலை அவங்க குழுவினருக்கும் நன்றி. மிக்க நன்றி. செவி குளிரும்படியாக ராமனின் கதையை பாடத் துவங்கியதும் முடித்த விதமே மிக செழிப்பாக இருந்தது. அருமையான உரை, மனமார்ந்த பாராட்டுக்கள். அடுத்ததாக பிரேமாமணி அவர்களை அழைக்கிறேன். குருப்யோ நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. கண்ணனின் அவதாரத்தையும் அதனுடைய சிறப்புகளை பத்தியும் ஆழ்வார்கள் எப்படி பாசுரத்துல சொல்லியிருக்காங்கிறத நான் சொல்றேன். பெரியாழ்வார் திருமொழியில 2ஆம் திருமொழியில சீதக்கடல் உள்ளமுத அன்ன தேவகி கோதை கொள்ளால் அசோதைக்கு போதந்த பேதை குழவி பிடித்து சுவித்து உண்ணும் பாத கமலங்கள் காணீரேன்னு சொன்னான். அதாவது அன்னை தேவகி மூலமா பிறந்த கிருஷ்ணர் யசோதை கிட்ட வளர்றது, யசோதை கிட்ட வளரும் போது யசோதை அந்த குழந்தையோட அழக பார்த்து, ஐயோ என்ன செவந்த குழந்தை செவந்த விரலை பிடிச்சு வாயில வச்சு நல்லா பிடிச்சு சுவைச்சு உண்றதுன்ட்டு அந்த அழகை பத்தி
யசோதை வந்து எல்லாத்தையும் சொல்றத பத்தி பெரியாழ்வார் சொல்றார். பெருமாவுரலில் அடுத்தது பெருமாவுரலில் பிடிப்புண்டு இருந்து அங்கு இரு மாமருதம் இருத்த இப்பிள்ளை குருமா மணிப்பூன் குலவித்து குழும்னு சொல்றா. அதுல யசோதைக்கு கிருஷ்ணருடைய தொல்லை தாங்க முடியல. அதனால அத வந்து அந்த குழந்தைய வந்து ஒரு இரும்பு உரல்ல நின்ன கயிறை போட்டு கட்டிடுறா. இந்த தொல்லை தாங்காத. அது என்ன பண்றது, அந்த குரலோட அந்த குழந்தை இழுத்துண்டு 2 மருத மரம் நடுவுல போய் புகுந்து உடனே 2 மருத மரமும் அப்படியே விழுந்துடுது. அந்த 2 மருத மரங்கள் யாருன்னா நகுல குபேரன்னு முதல்ல இருந்தவா. அவ சாபத்தினால மருத மரமா ஆயிட்டா. சோ அவள் 2 பேருக்கும் சாப விமோச்சனம் கிடைச்சுடுத்து அப்படின்னு சொல்றார். அடுத்தது நாள்கள் ஓர் 4 திங்கள் அளவிலே தாளை நிமிர்த்தி சகடத்தை சாடி போய் வாள்கொள் வளைய ஏற்று 6 உயிர் வவ்வினான். இந்த குழந்தை வந்து கொஞ்ச நாள் கழிச்சு வளர்ந்துட்டே இருக்கும்போது அந்த குழந்தைக்கு நோக்கி ஒரு சக்கரத்துல ஒரு அது அசுரன் வரான். அசுரன் வந்து அந்த சக்கரத்துல பூந்துடுறான் கிருஷ்ணரை கொல்றதுக்கோசரம். அந்த சகட ரூபத்துல அவன் அப்படியே ஓடி வரும்போது கிருஷ்ணர் காலுக்கு அழறா மாதிரி ரொம்ப கோபத்தோட அழுது ஒரு தன்னுடைய பிஞ்சு காலால அப்படி உதைக்கிறார். உதைச்ச உடனே அந்த சகடத்துல இருக்கிற அந்த அசுரன் வந்து மடிஞ்சு போயிடுறான். சோ அசுரவனுடைய வதத்தை காட்டுறார் அவர் பெரியாழ்வார் தன்னுடைய பாசுரம் மூலமா. அடுத்தது திருப்பாவையில ஆண்டாள் வந்து அந்த காலத்திலேயே ஆண்டாளுக்கு 30% நம்மளாம் லேடிஸ் எல்லாம் வந்து 30% எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் எல்லாருக்கும். அப்பவே ஆண்டாளும் ஒரு ஆழ்வார், 12 ஆழ்வார், இவ 13வது ஆழ்வார். தன்னுடைய திருப்பாவையில ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்று நின்ற நெடுமாலே அப்படின்னு திருப்பாவை மூலமா அவ சாதிக்கிறார். எப்படின்னா ஒருத்தியா ஒரே ராத்திரில ஒருத்தி மகனா பிறந்து அதே ராத்திரில தேவகி கிட்ட இருந்து யசோதை கிட்ட வந்து வளரும் போது அந்த கம்சனுக்கு எப்ப பாரு ஒரு பயம். ஐயோ கிருஷ்ணன் வந்து தன்னை எப்ப கொல்லுவான், எந்த குழந்தை மூலமா கொல்லுவான்னு எப்ப பாரு ஒரு பயத்திலேயே வயிற்றுல புளி கரைக்கிற மாதிரி நெருப்பு மாதிரி அவனுக்கு வயிறு வந்து ஆசிட் மாதிரி அப்படியே ஆயிடுறது, நெருப்பு மாதிரி ஆயிட்டு இருக்கான். அப்ப பகவானே அவனுடைய எப்படி அவன் நினைக்கிறான்னா பகவான் அப்படியே நெருப்பு மாதிரி நின்னுட்டு இருக்கார் தன்னுடைய வயிற்றுல எப்ப முடிக்க போறாரோன்னு. ஆனா நெருப்பென்ற நெடுமாலேன்னு சொல்லி முடிக்கிறா அதுல அந்த சாதிக்கிறாப. அதே மாதிரி அவ நாச்சியார் திருமொழியில இதுல ஆட்சிமார்களும் ஆயரும் அன்பிட பூத்த நீள்கடம்பு ஏறி புகப்பாய்ந்து வாய்த்த காளியன் மேல் நடம் ஆடிய அப்படின்னு சொல்றா. அந்த ஆட்சிமார்களும் ஆயர்களும் அப்படியே நடுங்குறா. அவர் வந்து கிருஷ்ணர் அந்த கடம்ப மரத்து மேல ஏறி நின்னுண்டு அந்த காளிங்கன் வந்து படம் எடுத்து ஆடுறத பார்த்து அந்த காளிங்கனுடைய படத்தை அப்படியே ஒரு கையால் அப்படி பிடிச்சுண்டு அந்த 5 தலை மேலையும் தன்னுடைய குஞ்சு காலை வச்சு அப்படி ஆடி 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 அப்படியே நான் வந்து அந்த காளிங்க நர்த்தனம் பண்ணி அந்த காளிங்க நர்த்தத்தை முடிக்கிறா. சோ இது வந்து ஆண்டாள் வந்து தன்னுடைய நாச்சியார் திருமொழியில சாதிக்கிறா. அடுத்தது குலசேகர ஆழ்வார் சொல்றார் தேவகியோட புலம்பலை பத்தி. தேவகி வந்து ஐயோ இந்த கிருஷ்ணன், ஏன்னா தேவகிட்ட பிறந்து யசோதைட்ட வளருது இல்லையா, இங்கதானே எல்லா லீலையும் அவன் பண்ணிட்டு இருக்கான். அதனால அந்த தேவிக்கு அப்படியே புலம்புறாளாம், ஐயோ நான் இதெல்லாம் பார்க்கல, எதெல்லாம் பார்க்கல, குன்றினால் குடை கவித்தும் கோல குறவை கோத்ததும் குடமாட்டும் கன்றினால் விளைவு எரிந்ததும் காலால் காளியின் தலை மிதித்ததும் முதலானது. இதெல்லாம் நான் பார்க்கலையேன்னு தேவகி எப்படி பிடிக்கா. குன்ற வந்து ஆயர்கள் அவளுடைய கன்றெல்லாம் காப்பாத்துறதுக்கும் கொடை மாதிரி பிடிக்க காட்சி. கோல குறவை கூத்து பண்றது, குடமாற்ற கூத்து பண்றது, அந்த கன்றினால் விளைவு எறிந்ததும் இந்த கன்று குட்டி மூலமா அந்த அசுரன் வரும்போது விளாமரத்தை எடுத்து அவர் வீசுறார், அதை பார்க்கல. அப்புறம் இந்த காலால காளியின் மேல வந்து காலை விதிச்சு ஆடுறதையும் நான் பார்க்கலையேன்னு தேவகி புலம்புறதாக குலசேகர ஆழ்வார் தன்னுடைய அந்த கிருஷ்ணாவதார பாட்டுல சொல்றார். அடுத்தது திருமங்கை ஆழ்வார் 2ஆம் பத்துல 5ஆம் திருமொழியில பூதன மோட்சத்தை பத்தி சொல்ற. எப்படின்னா
பேய் தாயை முலையுண்ட பிள்ளை தன்னை பிணை மறுப்பிற் கருங்களிற்றை பிணைமான் நோக்கின் ஆய்தாயர் தயிர்வெண்ணை அமர்ந்த கோவை அந்தணர் தம் அமுதத்தை குரவை முன்னே கோத்தானை குடமாடும் கூத்தன் தன்னை கோகுலங்கள் தளமாறால் குன்றமேந்தி காத்தானை அப்படின்னு. அதாவது தாயின் வடிவில் வந்த பேய்ப்புன பூதனைக்கு மோட்சம் கொடுத்தார். பாலை உண்டு பூதனைக்கு மோட்சம் கொடுத்தார். கருத்த யானை நிகர்த்தவனும் யசோதை தயிர் வெண்ணையை விரும்பி உண்டவனும் வேதியருக்கு அமுதம் போல் இனியவனும் குரவை கூத்து குடக்கூத்து ஆடியவன். இந்த இடத்துல இந்த ராசக்கிரீடையை பற்றி சொல்றார். அப்புறம் இந்த குன்ற குடையா பிடிச்சுட்டு இருக்கான் இல்லையா கோவர்தனகிரிய, அந்த குன்ற கோவர்தனகிரியா பிடித்தவனை சொல்லிட்டு அதை பத்தி பேசுறார் திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்துல. நம்மாழ்வார் திருவிருத்தத்துல என்ன பேசுறார், என்ன சொல்றாருன்னா சொன்னார்னா, குட்டி நான் மாலைகள் தூயின ஏந்தி விண்ணோர்கள் நன்னி ஆட்டி அம்தூபம் தரா நிற்கவே அங்குவோர் மாயையினால் ஈட்டிய வெண்ணெய்த்தொடு உன்னை போன்று இமில் ஏற்றி வன்புண் போக்கிடை ஆடின கூத்து அடையாயத்தம் கொண்டிருக்கே. பெருமாள் வைகுண்டத்துல தேவர்கள்லாம் உனக்கு தூய நீரால திருமஞ்சனம் செய்து நல்ல மலரான மாலைகளை தூவும்போது தூபத்தை சமர்க்கும் போது நீ உன்னுடைய ஜால வித்தையால நீ ஆயர்பாடிக்கு அங்க இருந்த வெண்ணெய் எல்லாம் சாப்பிட்டுட்டு வலிமையுடைய அப்ப அந்த பூங்குடி போன்ற நப்பிண்ணையை மணப்பதற்காக 7 காளைகளின் வளர்ந்த கொம்புல கூத்தாடினியாயே அப்படின்னு எல்லாமே கிருஷ்ணாவதாரத்தை பத்தி அவ பாசுரத்தை பத்தி எல்லா ஆழ்வார்களும் பேசினா. இத கத்து கொடுத்த குருமாமி, அதை பேச அளித்த குருமாமிக்கு அநேக கோடி நன்றிகள். கேட்ட நம் ஆழ்வார் குழுமிற்கும் அநேக நன்றிகள். மிக்க நன்றி. ஒவ்வொரு ஆழ்வார்களும் கிருஷ்ணனின் அவதாரத்தை அனுபவித்த விதத்தை கூறி எங்களையும் அந்த அனுபவத்தில் ஆழ்த்தினீர்கள். சிறப்பான உரை, மனமார்ந்த பாராட்டுக்கள். அடுத்ததாக மகாலட்சுமி அவர்களை அழைக்கிறேன். அடியன்மா. ஹரே கிருஷ்ணா. நல்வழி காட்டி நம்மை அழைத்து செல்லும் குருமார்களுக்கும் அடியவர்களுக்கும் அடியவரான என் கிருஷ்ணனுக்கும் நமஸ்காரம் செய்கிறேன். மானிட பார்வையில் ஸ்ரீராமனும் கிருஷ்ணனும். ஸ்ரீராமர் பிறந்தது நண்பகல் 12 மணி. ஸ்ரீ கிருஷ்ணர் பிறந்ததோ இரவு 12 மணிக்கு. ஒருவர் நண்பகல், மற்றொருவர் நடுநிசி. அயோத்தி மன்னன் தசரத சக்கரவர்த்தியின் அரண்மனையில் ராமர் பிறந்தார். கொடியவனான கம்சனின் சிறையில் கிருஷ்ணன் பிறக்கிறான். ராமரை எளிதில் அறிந்து கொள்ள முடியும். கிருஷ்ணரை அறிந்து கொள்வது மிக மிக கடினம். கிருஷ்ணர் என்றாலே ஜாலியான பேர்வழி என்றுதான் நினைப்போம். வெண்ணெய் தேடி தின்பதென்ன, கோபியர்களோடு ஆடுவதென்ன என்றுதான் தோணும். ஆனால் பாவம் கண்ணன் இருட்டான சிறையில் பிறக்கும்போது சர்க்கரை தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்லை. பிறந்தவுடனே பெற்றோரை விட்டு கோகுலத்துக்கு போய்விட்டார். 10 வருடங்கள் கழித்து கோகுலத்து பெண்களை விட்டு மதுராவிற்கு வந்தார். அங்கே கொஞ்ச நாட்கள் கழித்து சாந்தீப முனிவரிடம் போனார். திரும்ப மதுராவிற்கு வந்தார். இங்கே ஜராசிந்தன் வரவே துவாரகை போனார். குறுக்க அர்ஜுனனும் பாண்டவர்களும் கூப்பிடவே இந்திரபிரஸ்தம் சென்றார். சண்டை என்று குருஷேத்திரத்துக்கு போனார். எல்லாம் முடிந்து திரும்பி வந்தார். துவாரகை கடல் கொண்டிடும் என்று பிரபாவசம் வந்தார். பிரபாவசத்திலேயும் பிரம்மா இங்கே இருந்தது போதும் வைகுந்தத்திற்கு வாங்கோ என்றென்றும் வைகுந்தத்திற்கு போனார். காளிங்கன் என்னும் கொடிய நாகத்தின் மீது நர்த்தனம் செய்து அதை அடக்கினார். விரல்களாலேயே கோவர்தன மலையை தாங்கினார். பூதனை என்னும் கொடிய அரக்கி கொடுத்த விஷப்பாலை பருகினார். ராமர் பிறந்ததும் ஆகா, வளர்ந்ததும் ஆகா. நடுவிலே 14 வருடம் கானகம் சென்றார். என்ன கஷ்டம்? கஷ்டம் என்றால் 10 மாதங்கள் தான். காட்டிலே சீதையோடு சௌக்கியமா இருந்தார். நாட்டிலே தான் பேச முடியவில்லை. காட்டிற்கு வந்ததாலே சீதையோடு நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தார். பிரிந்து துன்பப்பட்டது 10 மாதங்கள் தான். ரகுகுல திலக ராமபிரான் கதையையும் சந்திர குல திலக கிருஷ்ணனின் சரித்திரத்தையும் மனதை தூய்மைப்படுத்துவதற்காகவே சான்றோர்களும் பெரியவர்களும் காலம் காலமாக சொல்லி வருகின்றனர்.
ஸ்ரீராமர் உத்தம புருஷனாக விளங்கி மரியாதா புருஷோத்தமன் என புகழப்படுகிறார். ஸ்ரீராமரின் வழியை கடைபிடித்து நடந்தால் நமது மனதிலுள்ள ராவணன் என்னும் காமன் மரித்து போய்விடுவான். அதன் பின்னே கிருஷ்ண பரமாத்மா நம் உள்ளத்தில் குடிகொண்டு வருவார். ராவணன் என்ற காமனை அழித்து விரட்டுபவர்தான் கிருஷ்ண லீலையை தரிசித்து இன்பமாக இருக்க முடியும். மனதுக்கு அதிபதி சந்திரன், புத்திக்கு அதிபதி சூரியன். இவ்விருவரையும் வழிபடுவதால் புத்தியில் கொஞ்சம் போல் தங்கியிருக்கும் ஆசையின் வாசனையும் அழிகிறது. வாசனை அழிந்தாலன்றி மோகம் அகலாது. மோகம் அகன்றாலன்றி முக்தி கிடைக்காது. மனம் ஒடுங்கினால் முக்தி கிடைக்கும். மனதில் ராமன் விஜயம் செய்தாலன்றி கிருஷ்ணன் வருவதில்லை. எவருடைய உள்ளத்தில் ராமன் வருவதில்லையோ அவருடைய ராவணன் என்னும் காமம் மரிப்பதில்லை. ராவணன் மரிக்கும் வரை கிருஷ்ணன் வருவதில்லை. ராமபிரான் வழியை கடைபிடித்து நடந்தால் நமக்கு பேரானந்தம் கிட்டும். ராமபிரான் பரிபூரண புருஷோத்தமனாக நமக்கு லட்சியத்தை காட்டுகிறார். ராமனின் தாயன்பு, தந்தை அன்பு, சகோதர பாசம், குருமார்களிடத்தில் வைத்திருக்கும் அன்பும் பணிவும், உற்றார் உறவினர்களிடத்தில் வைத்திருக்கும் பாசம், ஏகபத்தினி விரதம் முதலியவை நாம் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டியவை. ராமனும் கிருஷ்ணனும் தம் தம் அவதார ரகசியத்தை, ஈஸ்வர அம்சத்தை மறைத்து மனிதர்களுடன் மனிதர்களாக கலந்து வாழ்ந்தார்கள். மானிட உயிர்களுக்கு மானிட தர்மத்தையும் நீதி நெறிமுறைகளை காண்பிக்கவே அவதாரம் செய்தார்கள். ஹரே கிருஷ்ணா. சுமார் 8 நிமிட காலம் என்பது வரையறை. எவ்வளவு நேரம் கொடுத்தாலும் சுமாராகவே பேசும் அடியனுக்கு இந்த வாய்ப்பை அளித்த குருமாமிக்கு நன்றி நவில்கின்றேன். ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி. உங்கள் பேச்சும் ஆஹா! எங்களுக்கும் அதன் மேல் மோகம் உண்டாகியது. அருமையான உரை. மனமார்ந்த பாராட்டுக்கள். அடுத்ததாக கமலா ரகுநாதன். அடியேன்மா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. இங்கு கூடியிருக்கும் எல்லோருக்கும் நன்றி. பகவத் பக்தர்களுக்கும் என் பணிவான வணக்கம். ஆழ்வார் குடும்ப குருமாமிக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. நான் இன்று திவ்ய பிரபந்தத்தில் ஸ்ரீ கிருஷ்ணன் பற்றிய அழகான பாசுரங்களை எடுத்துரைக்க இருக்கிறேன். ஆழ்வார்களின் பக்தி, கிருஷ்ணனின் மீது பரிவான அவருடைய லீலைகள், கருணை மற்றும் பரம்பொருளாக உள்ள உயர்வு ஆகிய திவ்ய பிரபந்தத்தின் பல பகுதிகளில் தெளிவாக சொல்லியிருக்கிறத நான் சொல்ல போறேன். ஸ்ரீ கிருஷ்ணன் ஆழ்வார்களின் பரம்பொருள். ஆழ்வார்கள் ஸ்ரீமன் நாராயணனை மட்டுமே உயர்ந்த பரம்பொருளாக கருதினர். அவனது ஒவ்வொரு அவதாரத்திலும் பக்தர்களுக்கு அளித்த கருணை, அவனது வில்லங்கமான லீலைகள், அவனது அழகிய திருமேனி போன்றவை ஆழ்வார்களின் பாடல்களில் மிளிர்கிறது. கிருஷ்ணன் என்றவுடன் நமக்கு நினைவு கூறும் சில முக்கிய தருணங்கள். கோவர்தனன் குன்றம் தூக்கியது, கிருஷ்ணன் குழந்தை பருவம், நந்தகோபாலனிடம் கூட்டித்திடன், யசோதியை கட்டிய நிலை, லோகத்தில கயிற்றால் கட்ட முடியாதவன், மதுரையில் கம்சனை வென்றவன், பகவத்கீதையை உபதேசித்த பரம்பொருள், பெரியாழ்வார் கிருஷ்ணன் குழந்தையாக உள்ள அழகு, மாணிக்க கமலம் அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசுறார். பெரியாழ்வார் கிருஷ்ணனின் குழந்தை பருவத்தை தன்னுடைய திருக்கண்களில் வைத்து பார்த்து, அவன் திருமேனி தங்கம் போன்றது, கண்கள் திருப்பாரி மலர் போன்றது, வண்ணங்கள் மரகதம் போன்றது என்று பாடுகிறார். யசோதியின் கண்களால் பார்க்க முடியாத வண்ணம் கிருஷ்ணனின் அழகை வியந்து காண்கிறார். ஆண்டாள் திருப்பாவையில் கிருஷ்ணன் மாயன் மண்ணு மடமதுரை மைந்தன் என்று சொல்கிறார். ஆண்டாள் பக்தி என்ற காதலால் கிருஷ்ணரை அடைய விரும்புகிறார். நந்தகோபாலன் மருமகனாய் நின்ற என்று கிருஷ்ணரது பரிபூர்ணமான வடிவத்தை பக்தர்களுக்கு அவன் அளிக்கும் கருணையை பாடுகிறார். திருமங்கையாழ்வார் கோவர்தன குன்றம் தூக்கும் பெருமையை சொல்கிறார். கிருஷ்ணன் பசுக்களும் கோபிகளும் மழையால் கஷ்டப்படாமல் இருக்க கோவர்தன குன்றை தூக்கினார். திருமங்கையாழ்வார் எளிதாக ஒரு விரலால் தூக்கியவன் என்று பக்தர்களுக்காக கிருஷ்ணன் எடுத்த பரம கருணையை போற்றுகிறார்.
நம்மாழ்வார் கிருஷ்ணன் பரம்பொருள், அறிவொன்றும் இல்லாத ஆய்ச்சியர் என்று சொல்லுகிறார். நம்மாழ்வார் கிருஷ்ணனை மாறாத பரம்பொருளாக போற்றுகிறார். கண்ணனது குழந்தைத்தனம் ஆனாலும் அவன் அனைத்து உலகங்களுக்கும் தலைவன் என்பதை குறிப்பிடுகிறார். குலசேகர ஆழ்வார் கிருஷ்ணன் பிறந்த ஊரில் பிறக்க வேண்டும், கண்ணன் பிறந்த நாட்டில் பிறக்க வேண்டும், கிருஷ்ணன் பிறந்த இடத்தில் ஒரு மந்தார மரமாக நான் பிறக்க வேண்டும் என்கிறார். அவர் நடந்து செல்லும் இடத்தில் செடியாக இருந்தாலும் நாம் திருப்தி அடைகிறேன் என்கிறார். திருப்பனாழ்வார் கிருஷ்ணன் பரம்பொருள், அமலநாதிபிரான் அடியார்க்கு மிக்கான் என்கிறார். கிருஷ்ணன் மட்டுமே பரம்பொருள் என்று பாடுகிறார். அவனது திருவடியை காண மட்டும் போதுமென பக்தியில் உருகுகிறார். கிருஷ்ணன் குழந்தை பருவத்தில் அழகு பெரியாழ்வார். கிருஷ்ணன் பக்தர்களை காப்பது கோவர்தன குன்றம் திருமங்கை ஆழ்வார் சொல்கிறார். கிருஷ்ணன் பரம்பொருள், கிருஷ்ணனை நினைத்து வாழ வேண்டும், கிருஷ்ணன் பக்தர்களுக்கு எல்லாம் தருபவன் திருப்பாவை ஆண்டாள் சொல்கிறார். பகவான் கிருஷ்ணன் ஆழ்வார்களின் பக்தியில் ஒரு குழந்தையாகவும், கிருஷ்ணன் மிகுந்த வாசஸ்தலம் உள்ளவராகவும் பரம்பொருளாகவும் தோன்றுகிறார். கண்ணனை நினைத்து வாழ்ந்தால் அவன் நம்மை கவலைகளிலிருந்து காப்பாற்றுவான் என்பதே ஆழ்வார்களின் திருக்குறிப்பு. நாம் கிருஷ்ணனை நம் இதயத்தில் வைத்து அவனது திருநாமங்களை ஜபித்து அவனது கருணையை உணர்ந்து வாழ்ந்தால் நிச்சயமாக முக்தியை அடையலாம். ஸ்ரீமன் நாராயணன் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன்மா. மிக்க நன்றி. பெரியாழ்வார் கிருஷ்ணன் பக்தியில் உருகியது போல் உங்கள் பேச்சைக் கேட்டு நாங்களும் உருகினோம். மனமார்ந்த பாராட்டுக்கள். நேர்த்தியான உரை. அடுத்ததாக தேசிகாமணி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே சிவன் சடவோக ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமக. குரு மாமிக்கும் மற்றும் ஆழ்வார்கள் அமுதம் அங்கத்தினருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உரையை ஆரம்பிக்கிறேன். நரசிம்ம அவதாரம். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களுள் 4வது அவதாரம் நரசிம்ம அவதாரம். நரசிம்ம அவதாரமானது மனித உடம்புடனும் சிங்க தலையுடனும் இவ்வுலகில் தோன்றியது. நரசிம்ம அவதாரம் எதற்கு? ஹிரண்யகசிபை தண்டிக்கவோ பிரகலாதனை ரட்சிக்கவோ அல்ல. பிரகலாதனை மலையில் இருந்து உருட்டிய போதே ரட்சிக்கவில்லையா? ஆழ குழி வெட்டி ஆங்கே தீமூட்டி அந்த தீக்குழியில் தள்ளிய போது ரட்சிக்கவில்லையா? விஷத்தை கொடுத்த போது ரட்சிக்கவில்லையா? பாறாங்கலை கட்டி நடு சமுத்திரத்தில் விட்ட போது ரட்சிக்கவில்லையா? தம்பராசுரன் மாயையால் அந்த குழந்தையை வஞ்சித்த போது ரட்சிக்கவில்லையா? பிறகு எதற்காக இந்த அவதாரம்? பிரகலாதனின் வாக்கை ரட்சிக்க வேண்டி. பெரிய ஸ்ரீ ரங்கநாதனை பெரிய பெருமாள் என்று அழைப்போம். ஸ்ரீ நரசிம்மரை பெரிய பெருமாள் என்று அழைப்போம். ஏனென்றால் காட்டில் திரிந்த சீனிவாசனை நித்யஸ்ரீ நித்தியமங்கலம் என்று மாற்றியது நரசிம்ம ஆராதனம் ஆகும். ஸ்ரீராமனும் நரசிம்மனை நரசிம்ம பஞ்ச அமிர்த சோசரம் கொண்டு பிரார்த்தனை செய்தார். 2 பெருமாளும் நரசிம்மனை ஆராதனம் செய்ததால் நரசிம்ம பெருமானுக்கு பெரிய பெருமாள் என்று அழைக்கிறார்கள். ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், நரசிம்ம அவதாரம் ஆகிய இந்த அவதாரத்தில் நரசிம்ம அவதாரம் இந்த பூ உலகில் இருந்தது மிகவும் சிறிய காலமே. ஆழ்வார்கள் பார்வையில் நரசிம்மரை பற்றி பாடிய சில பாசுரங்கள். பொய்கை ஆழ்வார் நரசிம்மனின் திருநாமங்களை நினைத்தால் அப்பெருமான் பிரகலாதனின் விரோதியான ஹரண்யசிவை அழித்து தன்னையே பிரகலாதனுக்கு தந்தார் போல் நமக்கு அருள்வார் என்பதை கலியில் பொருந்தாதவனை பொருளுற்று அறியாய் இருந்தான் திருநாமம் என்று முதல் திருவந்தாதியில் சொல்கிறார். உரத்தினால் ஈரறியாய் நேர் வலியோனாய இரணியனை ஓர் அறியாய் நீ இழந்தகன் என்று முதல் திருவந்தாதியில் கூறுகிறார். எயிறு இலக வாய்மடுத்தது ஏன் என்றும் முதல் திருவந்தாதியில் கூறுகிறார். பூதத்தாழ்வார் இரணியனை நரசிங்கமாகி கிழித்த அழகியானுடைய அடியனை இவ்வுலகத்து அமுதம் போன்றுள்ளது என்று பூதத்தாழ்வார் நரம் கலந்த சிங்கமாய் கீண்ட திருவன் அடியினையே அங்கன்மா ஞாலத்து அமுது என்று கூறுகிறார். பேயாழ்வார் 3ஆம் திருவந்தாதியில் இரணியனது ஆகம் அவை செய்து அறி உருவமானான் என்றும்
நரசிம்ம அவதாரத்தை பெருமாளுக்கு உகுந்த இடங்களை சொல்லும் போது எடுத்துக்கொள்கிறார். கடல் குடந்தை வேங்கடம் நேர்ந்த என் சிந்தை நிறை விசும்பு வாழ்ந்த மறை பாடகம் அனந்தன் என்றும் கூறுகிறார். நரசிம்மனின் தோற்றத்தை 3ஆம் திருவந்தாதியில் பெரியாழ்வார் மேவி அறி உருவமாகி இறைநெடு ஆகம் தெரி உகிரால் கீண்டான் சினம் என்றும் கூறுகிறார். அங்கர் இடமின்றி அந்தி பொழுதத்து மங்க இரணினது ஆகத்தை பொங்கு அறி உருவமாய் பிளந்து அம்மான் அவனே என்று 3ஆம் திருவந்தாதியில் நரசிம்ம அவதாரத்தை கூறுகிறார். தொகுத்த வரத்தனாய் தோலத்தான் மார்வம் வகிர்த்த வளை உயிர்த்தோல் மாலே என்று 4ஆம் திருவந்தாதியில் கூறுகின்றார். நரசிம்ம அவதாரத்தின் பெருமைகளை 4ஆம் திருவந்தாதியில் மாறு ஆயத்தானவனை வல்லுகிறாள் மால் 2 கூறாக கீரிய கோளரி என்று நரசிம்மன் அவதாரத்தின் பெருமைகளை திருமழிசை ஆழ்வார் குறிப்பிடுகிறார். எம்பெருமானிடத்தில் தொண்டராய் இருந்தால் மறு பிறப்பையோ மோட்சம் நின்ற பிறப்பற்ற உயர்நிலையையோ பெற முடியும். எம்பெருமானின் தொண்டர்களுக்கு தொண்டராய் இருந்தால் மோட்சம் என்ற பிறப்பற்ற உயர்நிலை மட்டுமே கிடைக்கும். ஆகவே பகவானிடத்தில் தொண்டராய் இருப்பதை காட்டிலும் அவருக்கு தொண்டு செய்யும் பாகவதரிடத்தில் தொண்டராய் இருப்பதே சிறந்தது என்று கருத்தை இப்பாசுரத்தில் கூறுகிறார். மற்ற எல்லா அவதாரங்களை காட்டிலும் நரசிம்ம அவதாரமே மிக அழகு என்பது ஆழ்வார்களுக்கும் மற்றும் நம் பெரியவர்களுக்கும் உள்ள கருத்து. அதனாலேயே அவரை அழகிய சிங்கர் என்று குறிப்பிட்டு உள்ளனர். திரண்ட தோல் இரணியன் சினங்கொள் ஆகம் ஒன்றையும் 2 கூறு செய்து உகந்த சிங்கம் என்று திருமழிசை ஆழ்வார் பாடுகிறார். திரண்ட தோள்களை உடைய இரணியன் உடலை 2 பழுவுகளாக பிளந்து மகிழ்ந்த நரசிங்கமூர்த்தி என்று சொல்வது உண்மையோ என்று சுந்தர பரிபூர்ண நம்பியை பற்றி குறிப்பிடுகிறார். நம்மாழ்வார் திருவிருத்தத்தில் பொன்பெயரோன் கடுநெஞ்சம் கீண்ட பிரானார் என்றும் அன்று அம்கை வன்புடையால் பொன் பெயரோன் வாய் தகர்த்து மார்பிடத்தான் அன்பு உடையான் என்று நரசிம்மனை அன்பு போற்றி பாடுகிறார். திருவாய்மொழியில் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று பாடி பாடும் என்றும் உன்னை எங்கும் உளன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கில்லையால் என்று இரணியன் தூண்புடைப்ப அங்கு அப்பொழுதே அவன் வியத் தோன்றிய என் சிங்கபிரான் பெருமை என்று சொல்லி நினைத்த இடத்தில் நினைத்த உடனேயே தோன்றிய நரசிம்ம பெருமானின் கருணையை சொல்கிறார் நம்மாழ்வார். அந்திப்போது அமுனம் உடல் இடந்தான என்று திருவாமொழியில் நரசிங்க பெருமானின் பெருமையை தலைவியின் தாய் பாடுவதாக அமைந்த இந்த பாசுரம். பெரியாழ்வார் பல்லாண்டு பாசுரங்களில் அந்தியம் போதில் அறிவுருவாகி அரியை அழித்தவனே என்றும் மரங்கொள் இரணியன் மார்பை முன்கீண்டான் குரங்குகளை வந்து அநீர் என்றும் நரசிம்மனின் சீற்றத்தை கோனரியன் உருவங்கொண்டு அவுணன் உடலம் குருதி குழம்பியலக்கூர் உயிரால் குடைவா என்றும் பெரிய திருவாய்மொழியில் நரசிம்மனின் சீற்றத்தை கூறுகிறார். ஸ்ரீ ஆண்டாள் திருப்பாவையில் மாரிமலை முழஞ்சி மன்னி கடந்துறங்கும் என்று நரசிம்ம அவதாரத்தை மறைமுகமாக சொல்லுகிறார். நாச்சியார் திருவாமொழியில் ஊன்கொண்ட வள்ளுகிறால் இரணியனை உடல் இடந்தான் என்று சொல்லி நரசிம்மனே திருவேங்கடன் அவனிடத்தில் எடுத்துச் சென்ற வலைகளை திருப்பி கொடுப்பதாக இருந்தால் அவனை விட்டு பிரிந்து இருப்பதால் தனக்கு உண்டான மனவேதனையை அவரிடம் தெரிவிங்கள் என்று மேக கூட்டங்களிடம் சொல்வதாக அந்த பாசுரம் அமைகிறது. திருப்பான ஆழ்வார் அமரநாதி புரான் இந்த புறத்தில் பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட அமரருக்கு அரிய ஆதிபுரான் என்றும், திருமங்கையாழ்வார் அங்கஞ்ஞான் அஞ்ச அங்குவோர் ஆள் அறியாய் அவுணம் பொங்க அகம் உள் புங்க அகம் வல் உகரால் போழ்ந்த புனிதனிடம் பைங்கனானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிகீழ் செங்கனாழி இட்டியறைஞ்சும் சிங்கவேல் குன்றமே என்றும், தெய்வம் அல்லால் செல்ல ஒன்னா சிங்கவேல் குன்றமே என்றும், சென்று கண்டார் அரிய கோவில் சிங்கவேல் குன்றமே என்றும், திருந்தானை சுவடுவார்க்கும் சிங்கவேல் குன்றமே என்றும்,
தேய்த்த தீயால் விண்சிவக்கும் சிங்கவேல் குன்றம் என்றும் அகோதமலத்தை பற்றி பாடுகிறார். சோளிங்கர் திருக்கடிகை விக்கானை மரியாய் விரிந்த விளக்காய் என்னுள் புக்கானை புகழ்சேர் பொழிக்கின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடம் குன்றின் விசையிருந்த அக்கார கனியை அடர்ந்துயர்ந்து போனேனே என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார். திருவல்லிக்கேணி பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம் உள்ளி ஆகி போத ஆங்கு அதனுக்கு ஒன்றும் ஓர் புறத்தில் இன்னாகி வில்லையைச் சீறி வெகுண்டதூன் உடைப்பை பிற எயிறு கொள்வாய் சொல்லி சிங்கமாய் தேவை திருவல்லிக்கேணி வந்தேனே என்று திருவல்லிக்கேணியை கண்டு என்றும் ஆழ்வார் கூறுகிறார். பெரிய சிங்கமாக அவதரித்த தேவன் என்று ஆழ்வார் அழைத்ததால் திருவல்லிக்கேணியில் எழுந்துள்ள நரசிம்ம பெருமானை தெளிசிங்க பெருமாள் என்று அழைக்கிறார்கள். திரு அரங்கம் எங்கனே உய்வர் தானவர் நினைந்தால் இரணியன் இலங்குபூன் அகலம் பொங்கு வெண்குருதி பொன்மலை பிளந்து பொழுதும் அருவி ஒத்தெழிய எங்கென்பால் எய்த்தோர் வெள்ளிவா விலங்கள் இன்னுற கனல் விழித்து எழுந்தது அங்கனே ஒக்க அறிவுருவானான் அரங்கமான அகரத்தானே என்று திருஅரங்க பெருமாளை பற்றி கூறுகிறார். சிறிய திருமடலில் போரார் நெடுவோலன் பொன் பெயரோன் ஆகத்தை ஊரார்ந்தவள் உயிரால் கீண்டு உடுமாலை சீர் திருமார்பின் மேல் கட்டி செங்குருதி சோரா கடந்தானை குங்குமம் தோல் ஒட்டியாரா எழுந்தான் அறிவுராய் என்றும் நரசிம்ம அவதாரத்தை திருமங்கையாழ்வார் வர்ணிக்கிறார். பெரிய திருமடலில் 1000 கண் மன்னன் வானமும் வானவசன் பொன்னுலகம் தன்னுடைய தோல்வழியால் கைகுண்ட தானவனை பின்னோர் அறிவுருவாய் எரிவிழித்து கொல்லறையிலும் வெம்சமத்து கொல்லாதே வல்லான் மண்ணும் மணிக்குஞ்சி பற்றி வர ஈர்த்து தன்னுடைய தாழ்மையில் பெடாத்தி அவனுடைய பொன்னகலம் வள்ளுவரால் போன்ற புகவடைத்த இனிலங்கும் ஆழிப்படை படைத்த வீரனே என்று பெரிய திருமடலில் சொல்லுகிறார். இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. நரசிம்ம அவதாரம் எவ்வாறு அழகான அவதாரமோ உங்கள் பேச்சும் அத்தனை அழகாக இருந்தது. அருமையான உரை, மனமார்ந்த பாராட்டுக்கள். இறுதியாக என்னுடைய பங்கிற்கு கிருஷ்ணரை பற்றி கூற விரும்புகிறேன். கண்ணனின் குழந்தை பருவத்தையும் லீலைகளையும் ஆழ்வார்கள் பல பாசுரங்கள் மூலம் அனுபவித்துள்ளார்கள். இந்த குழுவில் எனக்கு முன்பு பேசியவர்களும் மிக அழகாக விளக்கினார்கள். மாய கிருஷ்ணனின் குழந்தை பருவத்தை காணவும் அனுபவிக்கவும் யாருக்குத்தான் ஆசை இருக்காது? அவரவர் வீட்டு குழந்தையின் லீலைகளை கிருஷ்ணருக்கு பலமுறை ஒப்பிட்டு மகிழும் நம் மனம். அற்புதமான லீலைகளை பார்க்க பாக்கியம் பெற்றவள் தெய்வத்தாய் யசோதை. தேவகி கிருஷ்ணனை ஈண்டெடுத்த தெய்வத்தாய். ஆனால் கிருஷ்ணனின் குழந்தை பருவத்தை அனுபவிக்கவில்லை. அந்த தாய் இந்த இழப்பை கூறும் வகையாக அமைந்துள்ளது குலசேகர ஆழ்வாரின் தேவகியின் புலம்பல் என்ற பெருமாள் திருமொழியில் இயற்றிய 11 பாசுரங்கள். எப்பொழுதும் மனிதர்கள் தங்களுக்கு கிடைத்த நல்ல அனுபவத்தையோ பொருளையோ மகிழ்ந்து பேசுவதை விட இழந்ததை பற்றி பெரும்பாலும் பிரதானமாக பேசுவதுண்டு. அதேபோல் தேவகி தான் கிருஷ்ணனை பெற்றெடுத்ததை மகிழ்வதைக் காட்டிலும் தான் இழந்ததை நினைத்து புலம்புவது போல் அமைந்துள்ளது இந்த 11 பாசுரங்கள். ஆனால் இந்த புலம்பலிலும் கண்ணனையும் யசோதையையும் போற்றியுள்ளார். கண்ணனின் குழந்தை பருவத்தை பெரியாழ்வார் 10 பாசுரங்களாக விஸ்தாரமாக அனுபவித்துள்ளார். அதையே குலசேகர ஆழ்வார் 11 பாசுரங்களில் இயற்றியுள்ளார். தேவகி கிருஷ்ணனை ஆலையிலிட்டு ஆட்டும்படியான இனிப்பான கரும்பை போன்றவனே தாலேலோ என்று தாலாட்டும் பாக்கியம் பெறாததால் தாளொலித்திடும் திருவினையில்லா தாயிரல் கடையாயின தாயே என்று புலம்புகிறார். பின்பு தொட்டிலில் படுத்திருக்கும் அழகை வர்ணிக்கிறார். அடக்கியார செஞ்சிறு விரல் அனைத்தும் அங்கையோடு அணைந்து ஆனையிற் கிடந்த
அதாவது அழகிய சிறிய திருவிரல்கள் அனைத்தையும் உள்ளங்கையில் அடக்கும்படி பிடித்துக்கொண்டு படுத்துக்கொண்டிருக்கும் அழகைப் பார்க்க பெற முடியவில்லையே என்றும், விரலை செஞ்சிறு வாயினைச் சேர்த்து வெகுளியாய் நின்று உரைக்கும் அவ்வுரையும், அதாவது சிறு வாயில் உன் விரலை வைத்துக்கொண்டு அப்பாவியாகப் பேசும் மழலைப் பேச்சை அனுபவிக்க முடியவில்லையே என்றும், தன்னன் தாமரைக் கண்ணனே கண்ணா தவிழ்ந்தெழுந்து தளர்ந்ததோர் நடையால், அதாவது தழுநடையை அனுபவிக்க முடியவில்லையே என்றும், அடுத்ததாக வெண்ணெய் உண்ணுதல் பற்றி கூறுகிறார். கலயத்திலுள்ள வெண்ணெயை மேலிலிருந்து வாரி எடுக்கலாம். ஆனால் கையை பூராகவும் அலைந்து எடுத்து உண்கின்ற தாமரைக் கையை முழுதும் வெண்ணெய் அலைத்தொட்டு உண்ணும் முகிழ் இளஞ்சிறு தாமரைக் கையும் இந்த அனுபவத்தை பெற முடியவில்லை பார்க்கும் அனுபவத்தை பெற முடியவில்லையே என்றும், மேலும் கண்ணனின் கோகுலம் காத்ததும் ராசலீலைகள் முதலியவற்றைக் காணும் பாக்கியம் பெறவில்லை என்று கூறி கண்ணனின் குழந்தை பருவத்தை வருணிக்கிறார் குலசேகர ஆழ்வார். இத்தகைய அழகான மாயக் கண்ணனின் திருப்பாதங்களை அடைய வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு வழிகாட்டுகிறார் நம்மாழ்வார் அவர் திருவாய்மொழியில். கண்ணன் கழலினை நண்ணும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே. கண்ணன் கழலினை நண்ணும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே. கண்ணன் திருப்பாதங்களை அடைய நீங்கள் நினைக்க வேண்டிய திருநாமம் நாராயணன் என்பதே என்று திடமாக நம்புங்கள் என்று நம்மாழ்வார் வழிகாட்டுகிறார். நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். எந்தெந்த இடத்துல